அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இனிய முடிவு கொண்ட விறுவிறுப்பான வித்தியாசமான குடும்ப நாவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜன்னல் திரையை கையால் ஒதுக்கினாள் வசந்தி. அண்ணாந்து கண்கள் வானத்தை பார்த்தது. கலைந்து செல்லும் மேகக்கூட்டம், இரவை வரவேற்க நிலவின் பவனி, வட்டமாக ஒன்றையொன்று தொடர்பு கொண்டு வீடு திரும்பும் பறவை கூட்டம். எதுவுமே அவள் மனதில் பதியவில்லை. உயிரோட்டமில்லாத வெறித்த பார்வை. வயது 70 தொடப்போகிறது. வருஷக்கணக்காக பிள்ளைகளுக்கு பாடத்தை போதித்த தமிழாசிரியர். மூளையின் செயல்பாடு குறைந்து வருகிறது. தான் யார், என்ன செய்கிறோம், எங்கு இருக்கிறோம் என்று கூட புரியாத தன்மை. ஒரு சமயம் 20 வருடங்களுக்கு முன் நடந்தது கூட தெள்ள தெளிவாக மனதில் ஓடும் நிகழ்வுகள் அடுத்த நிமிடம் மறைந்து போகிறது. கைகளில் நடுக்கம், கால்களில் தளர்வு. ஊன்றுகோலின் துணையோடு தான் அவளால் நடக்கவே முடிகிறது. அல்சைமர்ங்கிறது வயதானவர்களுக்கு வருகிற ஞாபக மறதி நோய். 80 வயதை தொடுபவர்களுக்கு வரும் நோய். அவளுக்கு இந்த வயதிலேயே வந்துவிட்டது. அந்த அளவிற்கு மூளை உழைத்து ஓய்ந்து விட்டது. வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்காதவள். தன் இளமையையும் வயதையும் தங்கை தம்பிக்காகவே செலவிட்டாள். இப்போது அவளாகவே ஏற்படுத்தி கொண்ட தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தோளில் கை விழ அனிச்சையாக திரும்பியவள், என்னக்கா செய்கிற? தோட்டத்து பக்கம் கொஞ்ச நேரம் கூட்டிகிட்டு போகிறேன், வரியா? பவித்ராவின் கேள்விக்கு அவளிடம் பதிலில்லை. திரும்பவும் அவள் கண்களின் பார்வை வெளியே படர, அம்மா வாமா, பெரியம்மாவுக்கு என்ன புரியுதுன்னு பேசிகிட்டு இருக்கா? அவங்க நம்மளை அடையாளம் கண்டுக்கிறதே எப்போவோ ஒரு தடவை தான். அவங்களை தனிமையில் விடு. உன் மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். மாவரைச்சி ஒரு டப்பாவில் ஊற்றி கொடு. காலையில் டிஃபனுக்கு வச்சுக்கிறேன். உள்ளூரில் கட்டி கொடுத்த கவிதா அழைக்க அக்காவின் மேல் பரிதாப பார்வையை வீசியவள் வெளியே வருகிறாள். கவிதாவின் கணவர் பேங்க் ஆஃபீஸர். திருமணம் முடிந்து 2 வருடமானாலும் இன்னும் எல்லாவற்றிற்கும் அம்மாவையே தொந்தரவு பண்ணி கொண்டிருப்பவள். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, ஊறுகாயிலிருந்து எல்லாம் இவள்தான் தயார் செய்து தருகிறாள். அது மட்டுமில்லாமல் வாரத்தில் 2 நாட்கள் கணவன் வேலைக்கு போகும்போது வந்து அம்மா வீட்டில் இறங்கி விடுவாள். இரவு டிஃபனையும் இங்கேயே முடித்து கொண்டு மறுநாளைக்கான இட்லி மாவையும் வாங்கி கொண்டு கிளம்புவாள். ராகவன் கூட மகளிடம் ஜாடைமாடையாக சொல்லி பார்த்தார், உனக்கு இன்னும் குடும்ப பொறுப்பே வரல கவிதா. எல்லாத்துக்கும் அம்மா அம்மான்னு அம்மா பின்னாலேயே அலையிறா. அதனால் என்னப்பா, உங்களுக்கு பொறாமையாக இருக்கா? சிரித்து கொண்டே பதில் சொல்வாள். உங்கள் அம்மா பாவம் கவிதா, முடியாமல் இருக்கிற அவள் அக்காவோடு போராடிட்டு இருக்கா. அன்னைக்கு மத்தியானம் கொஞ்ச நேரம் கண் அசந்துட்டா. அடுப்படியில் வந்து முறுக்கெடுக்கிறேன்னு பாட்டிலை போட்டு உடைச்சி ஏக ரகலா. கண்குத்தி பாம்பு மாதிரி கவனிக்க வேண்டியிருக்கு. இது அம்மாவா இழுத்து போட்டுக்கிட்ட பிரச்சனை. பெரியம்மாவை மாமா பொறுப்பில் விட வேண்டியது தானே. காலத்துக்கும் இவங்க தான் கவனிக்கணும்னு இருக்கா? வர வர பெரியம்மாவுக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகத்தில் இல்லா. என்னை பார்த்து நீ பக்கத்து வீட்டு மகேஸ்வரி தானேன்னு கேட்குறாங்க. மருமகன் கூட, உன் வீட்டுக்கு வர சங்கடமாக இருக்குது கவிதா, உங்கள் பெரியம்மா இருக்கிற ரூம் பக்கம் வந்தாலே பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாரு. மகள் பேசுவதை கேட்டு கோபம் வர அடக்கி கொண்டாள் பவித்ரா. இவங்க எனக்கு அக்கா மட்டும் இல்லை கவிதா, தாய்க்கு சமமானவங்க. வாதம் வந்து படுக்கையில் கிடந்த தாயையும் கவனிச்சுக்கிட்டு என்னையும் உன் மாமாவையும் படிக்க வச்சு கல்யாணமும் செய்து வச்சாங்க. தனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்காம எங்களுக்காகவே வாழ்ந்தவங்களை ஏலம் போட சொல்கிறியா? அண்ணனுக்கு அக்காவை பார்த்துக்கணும்னு விருப்பம் இருந்தால் வந்து அழைச்சிட்டு போகட்டும். நானே எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அவங்கள பார்த்துக்கிறதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அப்பாடா, அம்மாவுக்கு எவ்வளவு கோபம் வருது பார்த்தீங்களாப்பா? பெத்த தாய்க்கு மேலா மதிக்கிறவங்களை நீ இப்படி பேசியதில் வருத்தப்படுறா, அவ்வளவுதான். அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ராகவன். செல்போன் அழகாக இன்னிசை பாட திரையில் சூர்யாவின் நம்பர். அமெரிக்க அழைப்பு. சூர்யா, எப்படி இருக்கா? தூங்கியாச்சாப்பா? இல்லை சூர்யா, இப்போ தான் டின்னர் முடிஞ்சது. கலா எப்படி இருக்கா? நல்லா இருக்கோம்ப்பா. வேலைன்னு அலைவதில் நேரம் சரியாயிடுது. இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. கலா போயிட்டா. எனக்கு மத்தியானம் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும். கொஞ்சம் லேட்டாக கிளம்புவேன். இந்த பக்கம் வர ஐடியாவே இல்லையா சூர்யா? மேற்படிப்பு படிக்க போனேன், அடுத்த வேலை கிடச்சிது. கல்யாணமானதும் 2 பேருமே அங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க. என்னப்பா நீங்கள், நாங்கள் வந்து மாமாங்கமானது போல் பேசுகிறீங்க. இப்போ தானே 1 வருஷம் ஆக போகுது. 6 மாதமாக தான் கலா வேலைக்கு போகிறா. வரோம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அவன் அமெரிக்காவுக்கு போக மாட்டானா, டாலரில் சம்பாதிக்க மாட்டானான்னு தவம் இருக்கான். நீங்கள் என்னடானா 1 வருஷம் முடியறதுக்குள்ளே எப்போ வரேன்னு கேட்குறீங்க.
என்னால் பிரிஞ்சிருக்க முடியலை சூர்யா. நான் என்றைக்குமே காசு பணத்தை பெருசாக நினச்சவன் இல்லை. இன்றைக்கும் நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கவிதா கல்யாணமும் நல்லபடியாக முடிச்சாச்சு. உனக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன். இனி வாழ்க்கையில் என்னப்பா இருக்குது? மகன் மருமகள் பேரன் பேத்தின்னு உறவுகளோடு வாழ்கிறது தானப்பா சொர்க்கம். நீ படித்த படிப்புக்கு இந்தியாவிலும் நல்ல வேலை கிடைக்கும் சூர்யா. உங்கள் மனசு எனக்கு புரியுதுப்பா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அம்மா எங்கப்பா? உன் பெரியம்மா ரூமில் இருக்கா. அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு ராத்திரியில் பெரியம்மாவுக்கு துணைக்கு வரும் பெண் வரும் வரை அங்கே தான் இருப்பா. சிறிது நேரம் மௌனம் காத்தவன், கஷ்டம்தான்ப்பா. அம்மாவுடைய சேவகத்துக்கு முடிவே இல்லாமல் போயிடுச்சு. பாதி நாள் பெரியம்மாவுக்கு சேவகம் பண்ணுறதுலையே கழிஞ்சிடுது. இவங்களுக்கும் தான் வயசாயிட்டு வருது. அதையும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. 24 மணி நேரமும் பெரியம்மா கிட்டே இருக்கிற மாதிரி நர்ஸ் ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கப்பா. நானே அம்மா கிட்டே இதை பற்றி பேசுகிறேன். ஓகேப்பா, எனக்கு டைம் ஆச்சு. இன்னொரு நாள் கூப்பிடுறேன். வச்சுடுறேன்ப்பா. நகரமும் இல்லாத கிராமம் என்றும் சொல்ல முடியாத சிறிய ஊர் பூங்குன்றம். தென்னை மரங்கள் அதிகம். கயிறு திரிக்கும் தொழில்தான் அங்கிருக்கும் முக்கால்வாசி பேர்களின் ஜீவனம். அழகும் இளமையும் நிறைந்த ஆசிரியை வசந்தியை கிராமத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். பிள்ளைகளிடம் அன்பும் கனிவுமாக பழகும் தன்மை, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரிடமும் அக்கறை காட்டும் விதம், ஆசிரியை என்ற முறையில் அனைவரும் அவள் மீது மதிப்பு வைத்திருந்தார்கள். படிப்பு முடிஞ்சு நம்ம ஊர் ஸ்கூலுக்கு தமிழ் டீச்சராக வந்த பொண்ணு இந்த வசந்தி. வருஷம் 10 ஆச்சு. வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து இங்கேயே இருக்கேன்னு நம்ம ஊரிலேயே தங்கிடுச்சு. அதுக்கு காரணம் குடும்ப சூழல். அப்பா இறந்து 2ஆம் தரமாக வந்த சித்தியோடு இந்த ஊருக்கு வந்தா. எவ்வளவு கஷ்டம். சித்திக்கு பிறந்த பிள்ளைகளை தான் சம்பாத்தியத்தில் படிக்க வச்சுட்ருக்கா. ஆனால் கடவுள் அவள் விஷயத்தில் கஷ்டத்தை அதிகமாக்கி தானே பார்க்கிறாரு. நடமாடிட்டு இருந்த சித்தியும் வாதம் வந்து படுக்கையில் விழுந்தாச்சு. இனி எப்படி தான் அந்த குடும்பம் கரையேற போகுதோ. கல்யாண வயசை கடந்துட்டா. யார் பொறுப்பெடுத்து செய்ய போகிறான்னு தெரியல. அவளுக்காக அந்த ஊர் பரிதாபப்பட்டது. வாசலில் மலர்ந்த முல்லை மலர்களை பறித்து நெருக்கமாக மாலையாக கட்டியவள் சாமி படத்திற்கு போட்டு விளக்கேற்றினாள். தீபத்தின் ஒளியில் சுடர்விடும் அன்னையின் கருணை முகம். தாயே, ஒரு ஆணாக இந்த குடும்பத்தை நிர்வகித்து வரேன். என் தம்பி தங்கைக்கு நல்ல வழிகாட்டு. என் சித்தியின் மனதில் அமைதியை கொடு. அவள் மனம் பிரார்த்தித்தது. பாலை காய்ச்சி அளவாக சர்க்கரை போட்டு ஆற்றியவள் கண்மூடி படுத்திருக்கும் சித்தியிடம் வந்தாள். சித்தி, எழுந்துருங்க. இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்குங்க. கைத்தாங்களாக தலையின் பின்புறம் கை கொடுத்து மெல்ல படுக்கையில் உட்கார வைத்தாள். வசந்தியை ஏறிடும் அவள் கண்களில் கண்ணீர் கொப்பளிக்கிறது. ஏன் சித்தி அலறீங்க? தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. ஒரு மகளா பரிவு காட்டுறா. உனக்கு நல்ல வழி காட்ட வேண்டிய நான் ஒன்றுக்கு உதவாதவளா படுக்கையில் கிடக்கிறேன். உங்கள் அப்பா கொஞ்சம் நஞ்சம் வச்சுட்டு போன காசு பணத்தையும் என் வைத்தியத்துக்காக செலவழிச்சிட்டா. உன் சம்பாத்தியத்தை மட்டும் நம்பி தான் நம்ம குடும்ப வண்டி ஓடுது. உன் தம்பி தங்கையை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறா. உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலையே வசந்தி. என்ன சித்தி நீங்கள்? இது என் குடும்பம். உங்கள் மகள்கிட்ட போய் நன்றி சொல்லிக்கிட்டு. இல்லை வசந்தி, கன்னி பருவத்து கனவுகள் உனக்கும் இருக்கும். அதெல்லாம் இந்த குடும்பத்துக்காக சாம்பலா கரையுது. சித்தியின் முகத்தை அன்போடு பார்க்கிறாள். கவலைப்படாதீங்க சித்தி. கடவுள் கருணை உள்ளவர். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி உங்களை தேடி வரும். முகம் வெட்கத்தில் சிவக்க புன்னகையோடு சொல்லும் வசந்தியை பார்த்து மனம் திடுக்கிடுகிறது. அப்படியானால் நான் கேள்விப்பட்டது நிஜம். வசந்தி அவளுக்கான வாழ்க்கையை தேடிக்கொள்ளப் போகிறாள். என் பிள்ளைகளின் கதி என்னாக போகிறது? என் குடும்பம் வழியில்லாமல் தவிக்கப் போகிறது. இவள் கல்யாணம் பண்ணி கொண்டு போய்விட்டால் எங்கள் நிலைமை? மனம் சுயநலமாக சிந்திக்கிறது. அமைதியான கோவில். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறது. எல்லைக்காளி என்று அந்த ஊரே கையெடுத்து கும்பிடும் தெய்வம். கோவிலை ஒட்டி ஆலமரத்து நிழலில் உட்கார்ந்திருக்கிறார்கள். காற்றின் வேகத்தில் நெற்றியில் விழும் ஒற்றை முடிக்கத்தையை தள்ளிவிடும் அழகை ரசித்தபடி இருக்கிறான் சேது. நான் கிளம்பணும் சேது. ஊர் ஜனங்க யாரும் பார்த்துட்டு போகிறாங்க. கண்களில் பயம் தெரிகிறது. எதுக்கு வசந்தி பயப்படுறா? காதல் ஒன்றும் தப்பானதில்லையே. நாம் 2 பேரும் காதலிக்கிறோம். அதற்கான வயதும் தகுதியும் இருக்குது. கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத பயம்? வெண்பட்கள் தெரிய சிரிக்கிறான் சேது. நாம் 2 பேரும் பாடம் சொல்லித்தரும் ஆசிரியர்கள். நல்லதை சொல்லித்தர நாமே தப்பான பாதையை காட்டக்கூடாது இல்லையா? மனசும் ஒத்துப்போச்சு. இந்த தனிமை சந்திப்புகள் இனி வேண்டாம் சேது. சீக்கிரமே சித்திக்கிட்ட விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ஊர் பெரியவங்க முன்னிலையில் கோவிலில் வச்சு சிம்பிளாக ஒரு மஞ்சள் கயிற்றை என் கழுத்தில் கட்டுங்க, போதும். அன்போடு வசந்தியை பார்க்கிறான் சேது.
எனக்குன்னு உறவுகள் யாருமில்லை வசந்தி. தூரத்து சொந்தம் என் மேலே அக்கறை உள்ள சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட என் காதலை சொல்லிட்டேன். மனசார வாழ்த்தினாரு. அவரோடு நானே உங்கள் சித்திக்கிட்ட பெண் கேட்டு வரேன். இந்த சங்கு கழுத்தில் தாலி கயிறு மட்டுமில்ல, என்னால் முடிஞ்ச தங்க நகையும் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்து கொடுத்த சத்தியம்தான் நம் காதலை வளர்த்தது. இல்லாட்டி நான் என் மனசில் இருந்த காதலை வெளிப்படுத்தியே இருக்க மாட்டேன். அந்த சத்தியத்தை நீங்கள் மறக்கக்கூடாது சேது. உனக்கு அந்த கவலை வேண்டாம் வசந்தி. எந்த நிமிஷம் உன் கழுத்தில் தாலி கட்டுறேனோ அந்த நிமிஷமே உன் குடும்ப பொறுப்புகளை நான் ஏற்றுக்கிறேன். உன் தம்பி தங்கைக்கு வழிகாட்ட நானும் உனக்கு துணை வருவேன். எனக்குன்னே யாருமில்லை வசந்தி. ஆனால் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்னை அரவணைக்கிற உன் அன்பையும் பாசத்தையும் தான். என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை அது எனக்கு கிடைச்சா போதும் வசந்தி. உடல் தளர்ந்து முடி நரைத்து முதுமை என்னை தழுவும் போது என் வசந்தியின் இந்த அன்பான கைகள் என்னோடு கைகோர்த்து நிற்கணும். நம் காதல் நம்மை வாழ வைக்கணும் வசந்தி. இளமையின் காதல் முதுமை வரை தொடரணும். இந்த காளி என் ஆசையை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பா. உணர்ச்சி வசப்பட்டு பேசும் சேதுவின் கையை இறுக பற்றுகிறாள் வசந்தி. இருவர் கண்களிலும் கண்ணீர் திரள்கிறது. பக்கத்து வீட்டு கருணாகரன் அவள் வீட்டிலிருந்து வெளியே வர, என்னாச்சுப்பா, சித்திக்கு ஏதாவது பதட்டத்துடன் கேட்கிறாள் வசந்தி. அதெல்லாம் ஒன்றுமில்லையுமா, ஒரு சின்ன வேலை சொன்னாங்க, அதை முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். நீயே என்னன்னு உன் சித்திக்கிட்ட கேட்டுக்க. உள்ளே வருகிறாள். என்ன வேலை சித்தி? என்கிட்ட சொன்னால் நான் செய்ய மாட்டேனா? அவர்கிட்ட என்ன உதவி கேட்டீங்க? கடைசியாக என் கழுத்தில் கிடந்த சங்கிலியை விற்று பணத்தை பவித்ராவுக்கும் பார்த்திபனுக்கும் அனுப்ப சொன்னேன். திடுக்கிடுகிறாள் வசந்தி. ஏன் சித்தி, வழக்கமாக நான் தானே அனுப்பி வைப்பேன். நாளைக்கு அனுப்புறதா இருந்தேன். எதுக்காக செயினை கலட்டி விற்றீங்க? வேண்டாம் தாயே, நீ இந்த குடும்பத்துக்கு உழைச்ச வரைக்கும் போதும். இனி உன் பாட்டை கவனி. என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்சா படிக்கட்டும், இல்லாட்டி பிச்சை எடுத்து பிழைக்கட்டும். எதுவும் புரியாமல் சித்தியை பார்க்கிறாள். என்னடி பார்க்கிறா? ஏதோ இந்த குடும்பத்துக்காகவே வாழ்கிற மாதிரி உருகின. எல்லாம் வேஷம். நான் கூட வயசு பொண்ணு நமக்காக கஷ்டப்படுறாளேன்னு உன் மீது பரிதாபப்பட்டேன். ஆனால் நீ சரியான கள்ளி. உன்னோடு கூட வேலை பார்க்கிற சேதுவோடு காதல் பாட்டு பாடிட்டு திரியறதும் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஊரை விட்டு போக போகிறீங்களாம். படுக்கையிலேயே கிடக்கிற இவளுக்கு எங்கே தெரிய போகுதுன்னு தானே நினச்சா? உன் உடம்பு தினவுக்கு ஒருத்தன் தேவைதான். போ, எப்படியோ ஒரு வழி. நாங்கள் எல்லாரும் விஷத்தை குடித்து செத்து போகிறோம். நீ சந்தோஷமாரு. மனதை கூச வைக்கும் வார்த்தைகள், அக்னியாய் நெருப்பை வாரி இறைக்கும் அபாண்ட பேச்சுக்கள். வார்த்தைகள் வெளிவராமல் தொண்டை அடைக்க மயக்கம் வராத குறையாக உடல் நடுங்க நிற்கிறாள். சித்தி, நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாக எதுவும் இல்லை. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். நீங்கள் பயப்படாதீங்க. என் தம்பி தங்கைக்கு என்றைக்கும் நான் துணை இருப்பேன். குரல் நடுங்க சொல்கிறாள். போதும், நிறுத்து. இதை என்ன நம்ப சொல்கிறியா? எப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த நினச்சியோ அதுக்கு பிறகு இங்கே என்ன வேலை? கிளம்பு. பிள்ளைக்குட்டி பெற்றுக்கிட்டு சந்தோஷமாரு. சித்தி, என்னை நீங்கள் நம்பலையா? வேண்டாம், போயிடுன்னு சொல்லிட்டேன். சரி சித்தி, நான் பண்ணினது தப்பு தான். நல்லவர்னு ஒருத்தரை மனசார நேசித்தேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்கிறேன். தயவு செய்து என்னை ஒதுக்கிடாதீங்க. நான் உங்களை என் தாயாக தான் நினைக்கிறேன் சித்தி. கண்ணீர் தழும்பி நிற்கிறது. எரிக்கும் பார்வையை அவள் மீது வீசுகிறாள். இவள் மீது அன்பையும் பாசத்தையும் காட்டியது எதற்காக? என் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவாள் என்று நினைத்ததால் தானே. இவள் கல்யாணம் பண்ணி கொண்டு போய்விட்டால் அப்புறம் பவித்ராவுக்கும் பார்த்திபனுக்கும் யார் கடைசி வரை துணை வருவார்கள்? சித்தி, மன்னிச்சிடுங்க சித்தி. தயவு செய்து பேசுங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த குடும்பத்துக்காக நீ உண்மையில் பவித்ராவையும் பார்த்திபனையும் உன் தம்பி தங்கையாக நினச்சா அவங்களுக்காக உன் காதலை கைவிடணும். கல்யாணங்கிற நினைப்பையே மனசிலிருந்து தொடச்சி எறியணும். முடியுமா உன்னால்? மனம் சுக்குநூறாக வெடித்து சிதற, துக்கம் பந்தாக வந்து தொண்டை அடைக்க, வரத்துடிக்கும் கண்ணீரை கட்டுப்படுத்தியவளாய், சத்தியம் சித்தி, என் வாழ்க்கையில் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடமில்ல. என் தம்பி தங்கைக்காக வாழ்வேன் சித்தி. அவங்க முன்னேற்றம்தான் இனி என் வாழ்க்கை. கட்டிலில் படுத்திருக்கும் தன் கால்களை தொட்டு வணங்கியபடி சொல்லும் வசந்தியை ஒருவித திருப்தி படர பார்க்கிறாள் சித்தி. மனம் இறுகி பாறையாகிறது. சேதுவின் சமாதான பேச்சுக்கள், உறுதிமொழிகள், மன்றாடல்கள், கஞ்சல்கள் எதுவும் அவள் காதில் விழவில்லை. மன்னிச்சிடுங்க சேது, தயவு செய்து மன்னிச்சிடுங்க சேது. உங்கள் வாழ்க்கையில் வசந்தி இல்லை. மந்திரமாக இதை மட்டுமே உதடுகள் உச்சரிக்கிறது. கவலைப்படுவதால் நேரம் வீணாகிறது. பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கில் ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள்.
மனக்கட்டுப்பாடு இல்லாவிட்டால் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியாது. நம் எண்ணத்தை பொறுத்தே வாழ்வில் நமக்கான சூழ்நிலைகள் உருவாகும். பரமஹம்ச யோகானந்தரின் ஆன்மீக சிந்தனைகள். தறிக்கெட்டு ஓடும் மனதை கடிவாளம் போட்டு நிறுத்துகிறாள். என் தம்பி தங்கிக்கு ஒரு தாயா வாழ்ந்து காட்டுவேன். உறுதியுடன் கையில் இருக்கும் புத்தகத்தை மூடுகிறாள். வசந்தி, என்னன்னு தெரியல, சேது வேலையே வேண்டாம்னு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு ராத்திரியோட ராத்திரியாக ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாரு. உங்ககிட்ட நட்பா பழகுவாரே, என்ன காரணம்னு தெரியுமா? சக ஆசிரியர் கேட்க, தெரியல, நம்ம வேலையை பார்ப்போம், ஒற்றை வரியில் பதிலளிக்கிறாள். வசந்தியின் வாழ்க்கையிலிருந்து சேது மறைந்து விடுகிறான். அவள் கவனமெல்லாம் பவித்ரா பார்த்திபனிடம் திரும்புகிறது. அவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுகிறாள். படித்து முடித்த கையோடு சித்தியின் விருப்பத்திற்கிணங்க பவித்ராவின் திருமணத்தை நடத்துகிறாள். மகளின் மனவாழ்க்கையை கண்குளிர கண்ட திருப்தியோடு சித்தி உலகத்தை விட்டு போக, ஒரு தாயின் கருணையும் அன்பும் உள்ளத்தில் குடிபுக பவித்ராவுக்கு பிரசவம் பார்த்து பார்த்திபன் விரும்பும் சங்கவியை அவனுக்கு மனைவியாக்கி அவர்களின் சந்தோஷத்தை பார்த்து திருப்திப்பட்டு கடைசி வரை அவர்களுக்காகவே உழைத்து இதோ வயதின் மூப்பில் மூளையின் செல்கள் மரணித்து தன்னை சுற்றி இயங்கும் உலகத்தை கூட புரிந்து கொள்ள இயலாதவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வாசல் தெளித்து கோலம் போடுகிறாள் பவித்ரா. பொழுது விடிந்து வெளிச்சம் பரவ வசந்தியின் அறையிலிருந்து வெளிவருகிறாள் குமுதா. நான் கிளம்புறேன்மா, பிரியம்மாவுக்கு பக்கத்திலிருந்து காலை வேலைகளை முடிச்சிட்டேன். குளிராக இருக்கு, அப்புறம் உடம்பு கூத்தி விடுங்க. நல்லது குமுதா, கொஞ்சம் இரேன், காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போகலாம். இல்லைம்மா, வீட்டுக்கு போயிட்டு நான் வேலைக்கு கிளம்பணும், பெரியம்மாவை பார்த்துக்கோங்க, வரேன். தெருவில் இறங்கி நடக்கிறாள். ஒரு கடையில் வேலை பார்க்கிறாள். ஏதோ இந்த அளவுக்காவது உதவியாக இருக்கிறாளே, நல்ல குணம், நல்லா இருக்கட்டும் மனம் நினைக்கிறது. பவித்ரா, உன் மகன் பெரியம்மாவை கவனிக்க வீட்டோடு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்கிறான். எதுக்கு? அக்காவால் என்ன தொந்தரவு? எதுவும் இல்லை. சமயத்தில் சாப்பிட அடம்பிடிப்பாங்க. என் கையால் ஊட்டினா அதுவே எனக்கு திருப்தி. மனசு நல்ல நிலையில் இருக்கும்போது. கவிதா வீட்டுக்கு அடிக்கடி வர்றாளா? அமெரிக்காவிலேருந்து சூர்யா பேசுகிறானா? கலா எப்படி இருக்கான்னு எவ்வளவு ஆசையாக கேட்பாங்க தெரியுமா? இருக்கட்டும்ங்க, எங்களுக்காக வாழ்ந்த எங்கள் அக்காவுக்கு செய்வதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. அவனுக்கு எங்கே தெரியும் எங்கள் பாசத்தை பற்றி? சொன்னவளாக உள்ளே வருகிறாள் பவித்ரா. கையில் இருந்த செய்தித்தாளை மடித்து வைக்கிறார் பார்த்திபன். 2 முறை படித்தாகிவிட்டது. பெரிய நிறுவனத்தின் கார் ஷோரூமின் எம்டியாக இருந்தவர் மகன் பிரபாகர் பெரியவனாகி பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அப்பாவை உழைத்தது போதும் என்று வீட்டில் இருக்கும்படி சொல்லிவிட்டான். அப்பா, நீங்கள் நீ ஷோரூம் பக்கம் வர வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அம்மாவோடு ஜாலியாக நல்லா ஊர் சுற்றுங்க. இனி உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். மகன் சொன்னதை கேட்டு பெருமிதப்பட்டார் பார்த்திபன். ஒரே மகன், சேர்த்து வைத்த சொத்து எல்லாவற்றையும் கட்டி ஆள பிறந்தவன். அவனுக்கு ஒரு நல்ல இடத்தில் பெண் பார்த்து திருமணம் செய்துவிட்டால் கடமை முடிந்துவிடும். இன்னொரு காஃபி தரட்டுமா? கொண்டு வா சங்கவி, சூடாக குடிச்சா நல்லாத்தான் இருக்கும். காஃபியுடன் வந்தவள் அவரிடம் கொடுத்துவிட்டு அருகில் உட்கார்ந்தாள். சங்கவி, நான் ஒன்று கேட்டால் கோபப்பட மாட்டியே? என்ன கேளுங்க. எங்கள் அக்கா வசந்தியை கொஞ்ச நாள் நம்மோடு வச்சுக்கலாமா? எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க. பாவம், இப்போ மனநிலை சரியில்லாமல் அல்சைமரால் எதுவும் புரியாமல் இருக்காங்க. நமக்கு இருக்கிற வசதிக்கு ஆள் போட்டு கூட நல்லபடியாக பார்த்துக்கலாம். இனி எந்த சிரமமும் பட வேண்டாம். போதும், நிறுத்துறீங்களா? இதை சொல்லதான் இவ்வளவு பீடிகையா? என்ன சங்கவி இப்படி சொல்கிற? அக்காவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். உண்மையில் எவ்வளவு பிரியமாக இருந்தாங்க. ஜாதியை கூட பார்க்காம நீயும் நானும் விரும்புகிறோம்னு தெரிஞ்சதும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கணும் சங்கவி. நம்மோடு கடைசி வரை வச்சுக்கணும்னு சொல்லலை. பவித்ரா தான் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிறா. நம்மோடும் கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்கிறேன். இந்த அக்கா பாசமெல்லாம் இங்கே வேண்டாம். கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்ம குடும்பத்தை மட்டும் யோசிங்க போதும். அப்போ அந்த காலத்தில் அவங்க எங்களுக்கு செய்த உதவிகளை மறந்துட சொல்கிறியா? அவங்க கடமையை தானே செய்தாங்க. அதை ஏன் பெருசுப்படுத்தி பேசுகிறீங்க? எது கடமை? 2ஆம் தரமாக வந்த சித்தியின் பிள்ளைகளை வளர்க்கிறதா? தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டா எங்களை கவனிக்க முடியாமல் போயிடுமோன்னு கல்யாணமே பண்ணிக்காமல் வாழ்ந்தாங்களே, அது கடமையா? இப்போ வயசான காலத்தில் உழைத்து உழைத்து மனமும் மூளையும் சொர்ந்து எந்தவித பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்களே, இது அவங்க எங்களுக்காக செய்த கடமையா? கணவனை முறைத்து பார்த்த சங்கவி, என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க. ஒன்று செய்யுங்க. அக்காவோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டா போய் 1 மாதம் இருந்துட்டு வாங்க. என்னமோ நம்ம பிரபாகர் கல்யாண விஷயமா ஏதோ பேச போகிறீங்கன்னு நினச்சா பழைய கதையை பேசிக்கிட்டு எனக்கு வேலை இருக்குது.
எழுந்து உள்ளே போனாள் சங்கவி. புத்தம் புதிய கார்கள் பளபளப்புடன் அணிவகுத்து நிற்க உள்ளே ஏசி ரூமில் உட்கார்ந்திருக்கிறான் பிரபாகர். அப்பாவின் உழைப்பு முயற்சியும் இப்போது அவனை அந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறது. சின்ன வயதிலிருந்தே அப்பாவை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவிடம் கூட அதிகம் நெருங்க மாட்டான். அவன் சிறுவயது ஹீரோவே அப்பாதான். எங்கள் அப்பா சினிமா ஆக்டர் மாதிரி இருக்கார் பாத்தியாடா. பேண்ட் ஷர்ட் போட்டு இன்சைது கூலிங் கிளாஸ் முகத்தை அலங்கரிக்க பைக்கில் ஸ்கூலில் கொண்டு வந்து இறக்கிவிட்டு போகும் அப்பாவை பார்த்து ரசித்தபடி நண்பனிடம் சொல்வான். எங்கள் அப்பா நான் எது கேட்டாலும் வாங்கி தருவாருடா. போன வாரம் எனக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி தந்தார் தெரியுமா? பிரபா, நீ நல்லா படிக்கணும். அப்பா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற மாதிரி நீயும் நான் விரும்புகிற மாதிரி நடந்துக்கணும். நேற்று அம்மா கிட்ட கோபமாக பேசினியாமே, தப்புப்பா. பெத்த தாய் மனசு பூ மாதிரி பிள்ளைக்கிட்ட அன்பையும் பாசத்தையும் தான் அதிகம் எதிர்பார்ப்பா. நீ எவ்வளவு நல்ல பையன், இப்படி பேசலாமா? சாரிப்பா. அமைதியும் அன்புமாக பேசும் அப்பாவை கட்டிக்கொள்வான். நல்லது சொல்லி அவனை வளர்த்தவர். மனதில் எவ்வளவோ குறைகள் என்ன குழப்பங்கள் இருந்தாலும் தன் மனசை வெளிப்படுத்தாதவர். மனதின் குறைகளை மறைத்து புன்னகையை மட்டுமே எதிரே இருப்பவரிடம் காட்டுவார். அந்த அன்பும் பழகும் விதமும் தான் அவரை தொழிலில் இந்தளவு உயர செய்திருக்கிறது. இப்போதும் அவனை தேடி வரும் பெரிய மனிதர்கள் அப்பாவை பற்றி விசாரிக்காமல் போக மாட்டார்கள். பிரபாகரின் கதவை திறந்து உள்ளே வருகிறார் தாமோதரன். சொல்லுங்க தாமோதரன். இன்னைக்கு டெலிவரி தர வேண்டிய 5 கார்களும் கொடுத்தாச்சு சார். வெரி குட். கஸ்டமர்கிட்ட ரொம்ப பணிவாக பேசணும். அவங்க கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக விளக்கம் சொல்லணும். புதுசாக 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. எஸ் சார். அப்புறம் சர்வீஸ் செக்ஷனில் ஒரு பெண் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்களே, பேர் என்ன? நந்தினி சார். எஸ் நந்தினி. அவங்கள வேலை முடிச்சு போகும்போது வந்து பார்க்க சொல்லுங்கள். அதற்கு பிறகு கம்பெனி சம்பந்தமான விஷயங்களை பேச தொடங்குகிறான். வயது பெண்ணுக்குரிய உடல் பூரிப்பில்லாமல் தன் வேலையில் கவனமாக இருந்தாள் நந்தினி. அவள் கண்கள் எதிரில் இருந்த கம்ப்யூட்டரில் நிலைத்திருந்தது. தாத்தாவை தனியாக விட்டுவிட்டு வந்த தவிப்பு மனசின் மூலையில் அரித்து கொண்டிருந்தது. நேற்று அத்தனை முறை சொல்லியும் டேபிளின் மீது வைத்துவிட்டு வந்த மதிய சாப்பாட்டை அவர் தொடவில்லை. பசிக்கு வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்து கொண்டு. ஏன் தாத்தா இப்படி? உங்களுக்காக தானே தக்காளி சாதம் செய்து ஹாட் பேக்கில் வச்சுட்டு போனேன். ஒரு வாய் சாப்பிடக்கூடாதா? வேலைக்கு போகிறதில் உங்களை நான் சரியாக கவனிக்க முடியலை. கஷ்டமாக இருக்குது தாத்தா. கண்கலங்க பேத்தியை பார்த்தவர், இனி என் உடம்பை கவனித்து என்னமா ஆக போகுது? வாழ வேண்டியவங்க போய் சேர்ந்துட்டாங்க. உனக்காக தான் இந்த உயிரை கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு வழி பிறந்தா போய் சேர்ந்துடுவேன். ப்ளீஸ் தாத்தா, இப்படி பேசுகிறீங்க. நீங்கள் இப்படி பேசினா நானும் சோர்ந்து போயிடுவேன். அப்புறம் எனக்கு எதிலும் பிடிப்பில்லாமல் போயிடும். வாழ வேண்டிய பொண்ணுமா, நீ இப்படி பேசக்கூடாது. சரி, நாளையிலிருந்து நீ வச்சுட்டு போகிற சாப்பாட்டை சுத்தமாக சாப்பிட்றேன், போதுமா? தாத்தா சொன்னது நினைவில் வந்தது. நந்தினி, வேலை முடிந்து போகும்போது எம்டி வந்து பார்த்துட்டு போக சொன்னாருமா? சரி சார் என நந்தினி வேலை முடிந்ததும் எம்டியின் அறை நோக்கி சென்றாள். உட்கார் நந்தினி. தயக்கத்துடன் அவன் எதிரில் உட்கார்ந்தாள். இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தா? இல்லை சார், எங்கேயும் இல்லை. கண்கள் படபடவென பட்டாம்பூச்சியாய் அடித்து கொள்கிறது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படித்தானே? ஆமாம் சார். வயசும் அதிகமில்லா, மேற்கொண்டு படிக்கலையா? மௌனமாக இருக்கிறாள். உன்மேல் உள்ள அக்கறையில் தான் கேட்டேன். இங்கே வேலை செய்கிற எல்லாரும் ஒரு ஃபேமிலி போல் தான் பழகுவாங்க. நான் எம்டி, அவங்க என் கீழே வேலை செய்கிறவங்கிற பாகுபாடு எனக்கு கிடையாது. மனிதர்களை முதலில் மனிதர்களாக பார்க்கணும். இது என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் நீ தான் சின்ன பெண், அதனால தான் கேட்டேன். ஓகே, நல்லா வேலை பார்க்குறதா தாமோதரன் சொன்னார். உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் என்கிட்ட நேரடியாக கேட்கலாம். தேங்க்யூ சார். அவள் எழுந்து செல்ல அவள் கண்களில் ஒருவித சோகம் தெரிகிறது. பிரபாகரின் மனம் அவளுக்காக பரிதாபப்படுகிறது. தாத்தா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்மா. நீ தான் களைச்சி போய் வந்திருக்க. போய் முகம் கழுவிட்டு ஏதாவது சாப்பிடுமா. உள்ளே வந்தவள் பேகை டேபிளின் மீது வைக்க மனம் கனத்து போகிறது. எந்தவித கவலையும் இல்லாமல் சுற்றி திரிந்த நந்தினியா இது? மனதின் கேள்விகள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது. தாத்தாவுக்கும் அவளுக்குமாக சின்னதாக டிஃபன் செய்து முடித்து கிச்சனை விட்டு வெளியே வந்தவள் தாத்தா சாமி ரூமில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அங்கு வருகிறாள். அவர் கண்கள் மூடியிருக்கிறது. மூடியிருக்கிற கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தபடி இருக்கிறது. எதிரில் இருந்த படத்தில் அம்மா அப்பா புன்னகை முகத்துடன் பார்க்கிறார்கள்.
கடவுளே, இப்படி ஒரு கொடுமையை யாருக்கும் இனி தராத. பறவை கூட்டில் கல்லெறிந்தது போல ஒரே நாளில் எல்லாம் பறந்து விட்டதே. பக்கத்தில் ஆள் நிற்பது போல் தெரிய கண் திறந்தவர், நந்தினி, எனக்கு தான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பொழுதை நகர்த்துறேன், நீயாவது டிவி போட்டு பார்க்கலாமே. ஒரு இடத்துல நிற்காம காலில் ரெக்கை கட்டி சுத்தின பொண்ணு. கடவுள் நம்மை இந்தளவு தண்டிச்சிருக்க கூடாது நந்தினி. என்ன பாவம் செய்தோம்னு தெரியல. துக்கம் நிறைகிறது. எழுந்து வாங்க தாத்தா. உங்களை பார்க்கும்போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க. பொழுதுக்கும் இப்படி அடைஞ்சு கிடக்குறீங்க. சரியாக சாப்பிட்றதும் இல்லை. எனக்கு உங்களை விட்டால் யார் தாத்தா இருக்கா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்மா. என் ஸ்நேகிதன் இன்னும் ஒரு வாரத்தில் நல்லவரனாக பார்த்து விபரம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். உன்னை ஒருத்தன் கையில் பொறுப்பாக ஒப்படைச்சிட்டா என் கடமை முடிஞ்சிடும். நானும் நிம்மதியா. தாத்தா, தயவு செய்து இப்படி பேசாதீங்க. உங்களோடு சேர்ந்து நானும் வீட்டுக்குள்ளேயே வலம் வரேன்னு தான் என்ன வேலைக்கு போக சொன்னீங்க. உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நானும் போகிறேன். ஆனால் நீங்கள் இதிலிருந்து வெளியே வர மாட்டேங்கிறீங்க. கோவிலுக்கு போகிறதையும் நிறுத்தியாச்சு. ஊர் விட்டு ஊர் வந்தும் நம்ம துக்கம் குறையலா. இப்படி இருக்கிற சூழலில் என் கல்யாணத்தை பற்றி ஏன் தாத்தா நினைக்கிறீங்க? வேண்டாம் தாத்தா. கடைசி வரை நீங்களும் நானுமா இருந்துட்டு போகலாம். என் மனதில் எந்த ஆசையும் இல்லை தாத்தா. ஒரு வயசு பெண் பேசுகிற பேச்சா அது? நீ மாறணும் நந்தினி. 4 பேர்கிட்ட கலகலப்பாக பழகு. உன் துக்கம் குறையும். வாழ்க்கைங்கிறது ஓரிடத்தில் தேங்கி நிற்காது, ஓடிட்டே தான் இருக்குது. எத்தனையோ சுகதுக்கங்களை கடந்து தான் நாம் வாழ வேண்டியிருக்கு. இது கடவுளின் தீர்ப்பு, வேறு வழி இல்லைம்மா. புரியுது தாத்தா. எனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கணும். அன்போடு பேத்தியின் கையை பிடிக்கிறார். சரிம்மா, நாளையிலிருந்து சாயந்தரம் நீ வந்ததும் 2 பேருமா சேர்ந்து வெளியே எங்காவது போயிட்டு வருவோம். மனசின் காயம் ஆறணும்னு தான் ஊரை விட்டு இங்கே வந்தோம். வந்தும் அதையே நினச்சி வேதனைப்படுறது நல்லதில்ல. உனக்காகவாவது என் மனசை மாற்றிக்கிறேன், போதுமா? தாத்தாவை பார்த்து புன்னகைத்தாள். அதில் ஜீவன் இல்லை. பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துகிறான் சுரேஷ். கதவு மூடியிருக்க காலிங் பெல்லில் கை வைக்க கதவு திறக்கிறது. கலைந்த தலையுடன் நிற்கிறாள் கவிதா. என்ன கவிதா, தூக்கமா? ஆமாம், நான் தான் தூங்குறேன். இன்னும் வேலைக்காரி வரல. வீட்டை சுத்தம் பண்ணி வேலை சரியாக இருந்துச்சு. காலையில் என்னோடையே உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா ரெஸ்ட்டாக இருந்திருக்கலாம் தானே? சிரித்தபடி சொன்னவனிடம், வர வர எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. இந்த பெரியம்மா இப்போல்லாம் ரொம்பவே தொந்தரவு பண்ணுறாங்க. இந்த அம்மா எப்படி தான் சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னால் போனப்போ அம்மா அடை ஊற்றி தந்தாங்க. ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பெரியம்மா வந்ததை கவனிக்கலா. வெறும் சாதத்தை எப்படி சாப்பிடுவ? இந்தா மோர் ஊற்றிக்கன்னு பக்கத்தில் இருந்த டம்ளர் தண்ணீரை அப்படியே தட்டில் ஊற்றிட்டாங்க. எனக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு தெரியுமா? ஆனால் அம்மா, அக்கா நீங்கள் அடை சாப்பிட்றீங்களா? வெல்லம் வச்சு சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி அறைக்குள்ளே அழைச்சிட்டு போனதும் இல்லாமல் அந்த தட்டை கொண்டு வந்து வச்சுட்டு வேறு தட்டில் அடை எடுத்துகிட்டு போ கவிதான்னு ஒன்றுமே நடக்காத மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. மகளை கவனிக்க முடியல, அக்காவை சீராட்டுறாங்க. நீ அந்த பக்கமே போக போகிறதில்ல. கோபமாக நீட்டி முழக்கி கவிதா சொல்ல, இந்த வைராகியம் 1 வாரம் கூட தாங்காது என்பதை தெரிந்தவனாய், ரொம்ப நல்லது, உன் கையால் விதம் விதமாக சமைச்சு போடு கவிதா, எனக்கும் அலைச்சல் மிச்சம். பாத்ரூமில் நுழைய கவிதா கிச்சனுக்குள் நுழைந்தாள். மனசு ரொம்ப கனமாக இருக்குது. என்ன செய்யறதுனே தெரியல. அக்கா அடிக்கடி சொல்லும் வார்த்தை. அப்போவே அக்கறை எடுத்து கவனிச்சிருக்கணும். வாழ்க்கையில் நிறைய அடிப்பட்டவங்க, தனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காதவங்க, மற்றவங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து அதன் தாக்கத்தில் வயசானதால் புலம்புறவங்கன்னு பேசாமல் இருந்துட்டோம். இப்போ அக்காவை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குங்க. ராகவனிடம் சொல்லுவாள் பவித்ரா. அக்கா எதையுமே வெளிப்படுத்தினதில்லை. நம்ம மனபாரத்தை குறைக்க கண்ணீர் விட்டு அழுறோம். அவங்க மனசில் என்ன துயரம், கவலை, நிறைவேறாத ஆசைகள் இருந்திருக்கும்னு தெரியல. எதையுமே அவங்க வாய் விட்டு சொன்னதில்ல. உணர்ச்சிகளை அடக்கி அடக்கிதான் ஒரு கட்டத்தில் மூளை செயலிழந்து போச்சு. இனி பழைய அக்காவை பார்க்க முடியுமான்னு தெரியல. என்னைக்காவது அவங்க மனநிலை சரியாக இருக்கும்போது பவித்ரான்னு அவங்க வாய் நிறைய கூப்பிடும்போது மனசு குளிர்ந்து போகுது. பவித்ராவின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்கும். என்ன செய்கிறது பவித்ரா? கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை கொடுத்த பிறகு அதுபடித்தானே வாழ வேண்டியிருக்கு. ஏதோ இந்த அளவுக்காவது அக்காவை கூடவே வச்சிருந்து நன்றி கடனை தீர்த்துக்கிறியே, அதை நினச்சி திருப்திப்பட்டுக்கா. வேற என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி உள்ளவங்களை, பிரச்சனைகளின் தாக்கத்தில் இருப்பவர்களை கோரக்கர் சித்தர் சன்னதிக்கு அழைச்சிட்டு போய் ஒரு நாள் அவர் சமாதி கோவிலில் படுத்து அங்கு தர அன்னக்காவடி சாதத்தை சாப்பிட்டா குணமாகும்னு பக்கத்து வீட்டு பரமு சொன்னா.
நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்காம். ஒரு தடவை அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாமா? புரியாமல் பேசாத பவித்ரா. உங்கள் அக்காவுக்கு பைத்தியம் இல்லை, ஞாபக மறதி நோய். அது எப்படி சரியாகும்? உனக்கு போகணும்னு தோணினா சொல்லு, அழைச்சிட்டு போவோம். இப்படியெல்லாம் நம்பிக்கை வைக்காத. எது எப்படியோ அந்த கோரக்கர் சித்தர் நிலை தடுமாறி எதுவும் புரியாமல் அலைப்பாயும் அக்காவின் மனசிற்கு அமைதியை தந்து வழிகாட்டுவார் இல்லையா? போயிட்டு வரலாங்க. உன் இஷ்டம், கட்டாயம் போகலாம். இவர்கள் இருவரும் தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியாதவளாய் அவர்களை பார்த்தபடி உட்கார்ந்திருக்கிறாள் வசந்தி. அக்கா, உனக்கு பிடிக்கும்னு தான் ரசகுல்லா வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுக்கா. பார்த்திபன் சிறு குழந்தைக்கு ஊட்டுவது போல அக்காவின் வாயில் வைக்கிறார். என்னை தெரியுதாக்கா, உன் தம்பி பார்த்திபன். வைத்த விழி மாறாமல் பார்த்திபனையே பார்க்க காஃபியுடன் வந்த பவித்ரா அண்ணனிடம் தந்தவள். கூடவே இருக்கேன், என்னையே அடையாளம் புரியாமல் தான் பார்க்கிறாங்க. ஆனால் அண்ணா சில சமயம் ரொம்ப நிதானமாக தெளிவாக பேசுகிறாங்க தெரியுமா? பவித்ரா நல்லா இருக்கியா? சூர்யா எப்போ வரான்? கவிதா இந்த பக்கமே வரமாட்டேங்கிறா அப்படின்னு பேசும்போது எப்போவுமே அக்கா இப்படி இருக்க மாட்டாங்களான்னு தோணுது. சில பேர் கஷ்டப்படவே பிறவி எடுத்திருப்பாங்க, அதில் அக்காவும் ஒருத்தி. ஆனால் அவள் மட்டும் இல்லைன்னா நாம் 2 பேரும் அனாதைகளாக தான் இருந்திருப்போம். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சே இருக்காது. அந்த நன்றி நம் மனசில் என்றைக்கும் இருக்கணும் பவித்ரா. நீ கொடுத்து வச்சவ. உன் நன்றி கடனை அக்காவை பக்கத்தில் வச்சு கவனித்து தீர்த்துக்கிறா. நான் பாவி, அதற்கு குடுப்பினை இல்லாதவன். சங்கவிக்கிட்ட எவ்வளவோ மன்றாடி கேட்டு பார்த்துட்டேன். அக்காவை கொண்டு வந்து வச்சுக்க சம்மதிக்க மாட்டேங்கிறா. அவர் குரலில் வருத்தம் தெரிகிறது. பரவாயில்லைனா, அதுதான் நான் பார்த்துக்கிறேனே, நீ ஏன் வருத்தப்படுற? அக்காவுக்கு எந்த குறையும் இல்லை. இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்தபடி இருந்த வசந்தி, பார்த்தி நல்லா இருக்கியா? அக்காவா கேட்பது? உள்ளமும் உடலும் நெகிழ பரவசத்துடன் அக்காவின் கையை பிடித்தவர், என்னை தெரியுதாக்கா, நான் யாருன்னு புரியுதா? இதென்னடா கேள்வி? நான் பார்க்க வளர்ந்த பிள்ளை, வயசானா என் தம்பியை எனக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுமா? சங்கவியை கூட்டிகிட்டு வரக்கூடாதா? பிரபாவுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிறா? என் உசுறு இருக்கிறப்பவே அதையும் நான் பார்த்துடணும் பார்த்தி. சீக்கிரம் பெண் பாரு. என்ன பார்த்தா, நான் சொல்கிறது சரிதானே? மனம் திறந்த வெள்ளம் போல சரியான மனநிலையில் தெளிவுடன் பேசும் அக்காவை கண்களில் நீர் திரையிட இருவரும் பார்த்தபடி இருக்கிறார்கள். இந்த தடவை வந்துட்டு திருப்தியுடன் கிளம்புறேன் பவித்ரா. அக்கா என்னை அடையாளம் கண்டு பேசினது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆமாண்ணா, அக்கா விருப்பப்படி பிரபாகர் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிங்க. ஒரே ஊரில் தானே இருக்கோம், அடிக்கடி வாங்க மச்சான். உங்கள் அக்காவை பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ராகவன் சொல்ல, கட்டாயம் வரேன். விடை பெற்று கிளம்புகிறார் பார்த்திபன். பார்க்கில் அதிக கூட்டமில்லை. சில பேர் மாலை நேர வாக்கிங் செல்ல நடைபாதையை ஒட்டியிருந்த பெஞ்சில் தாத்தாவுடன் உட்கார்ந்திருந்தாள் நந்தினி. அதோ அந்த குழந்தையை பாரேன், அவங்க அம்மா கையை பிடிக்க மாட்டேன்னு தத்தக்கா பித்தக்கான்னு ஓடி வருது. ஆமாம் தாத்தா, சரியான சுட்டியாக இருக்கும் போல இருக்கு. அழகா இருக்குல்ல? நீயும் சின்ன பிள்ளையில் அப்படிதான் நந்தினி, ரொம்ப சுட்டித்தனம் செய்வா. உங்கள் அம்மாவை பாடாய்படுத்துவா. நந்தினி அமைதியாக இருக்கா. அதை பற்றி பேசியிருக்க வேண்டாமோ என்று அவருக்கு தோன்றியது. அங்கிருப்பவர்களை வேடிக்கை பார்த்தபடி பொழுது போக, இருட்டிட்டு வருது தாத்தா, கிளம்பலாமா? இருவரும் எழுந்திருக்கிறார்கள். இனி தினமும் இப்படி வரணும் நந்தினி, மனசு கொஞ்சம் லேசானது மாதிரி இருக்கு. நடந்தபடி சொல்கிறார். வருவோம் தாத்தா. நந்தினி முன்னால் போக பின்னால் வந்தவர் நடை தடுமாறி விழப்போக, பார்த்து விழுந்துடாதீங்க. அருகில் நடந்தவர் அவர் கையை இறுக பற்றி கீழே விழாமல் தடுக்க திரும்பிய நந்தினி, என்னாச்சு தாத்தா? பதற்றத்துடன் பார்க்க, தடுமாறி விழப்போனேன், நல்ல வேளை இவர் விழாமல் தாங்கி பிடிச்சிட்டாரு. அருகில் நிற்பவரை பார்க்கிறாள். அப்பாவின் வயதில் இருக்கும் பெரிய மனிதர் கம்பீரமான அழகுடன் புன்னகைக்க, தேங்க்ஸ் அங்கிள், நான் தாத்தாவின் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போயிருக்கணும். வேடிக்கை பார்த்துட்டே முன்னால் போயிட்டேன். இருக்கட்டும்மா, நான் இந்த பார்க்குக்கு அடிக்கடி வருவேன். உங்களை இதுவரை பார்த்ததில்லையே, இந்த ஏரியாவுக்கு புதுசா? ஆமாம், இந்த ஊருக்கு வந்தே 2 மாதம்தான் ஆகுது. இந்திரா நகரில் குடியிருக்கோம். உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். நானும் பக்கத்தில் பாரதி நகரில் தான் இருக்கேன். சாயந்தர நேரம் காலார கொஞ்ச நேரம் நடந்துட்டு போவேன். நீ படிக்கிறியாமா? இல்லை, பிஎஸ்சி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன். பார்த்தா சின்ன பொண்ணாக தெரிகிற, அதனால் கேட்டேன். மேலே படிக்க என் பேத்திக்கு இஷ்டம் இல்லை. வீட்டிலும் பொழுதுக்கும் இருந்தால் நேரம் போக மாட்டேங்குது. அதனால் இப்போ தான் 1 மாதமாக வேலைக்கு போகிறா. எங்கம்மா வேலை பார்க்கிறா? ஷெனாய் நகரில் இருக்கிற பார்த்திபன் கார் ஷோரூமில் சர்வீஸ் செக்ஷனில் இருக்கேன். இங்கிருந்து ரொம்ப தூரமாச்சே.
ஆமாம், அதனால தான் அந்த பக்கமாக வீடு மாறி போகலாம்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். தாத்தா சொல்ல, உங்கள் பிள்ளை எங்கே வேலை பார்க்கிறாரு? இருவரிடமும் எந்த பதிலும் வராமல் இருக்க, சாரி, நடைபாதையில் போனவன் அதிக உரிமை எடுத்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்து போங்க, நான் வரேன். அவர்களை கடந்து வேகமாக போகிறார் பார்த்திபன். தாத்தா, நான் கிளம்பட்டுமா? ஷேர் ஆட்டோ பிடிச்சா அப்புறம் பஸ்ஸை பிடிச்சு போகணும், சரியாக இருக்கும். நந்தினி, ரொம்பவும் அலைய வேண்டி இருக்காமா? புரோக்கர்கிட்ட நீ வேலை பார்க்குற இடத்துக்கிட்ட வீடு ஏதும் இருந்தால் பார்க்க சொல்வோமா? கிடைச்சா அதிர்ஷ்டம்தான். சொல்லி வைங்க தாத்தா, நான் வரேன். தெருவில் இறங்கி நடக்க தொடங்குகிறாள் நந்தினி. காரிலிருந்து இறங்கிய பிரபாகர் வேர்க்க விறுவிறுக்க ஓட்டமும் நடியுமாக வருபவளை பார்க்கிறான். பஸ் கிடைக்கல, லேட் ஆயிடுச்சு, சாரி சார். மூச்சு வாங்க பேசுபவளை புன்னகையுடன் பார்த்தவன், இட்ஸ் ஓகே நந்தினி, அதுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம்? ஒரு நாள் லேட்டாக வந்தால் தப்பில்லை. ரெஸ்ட் ரூமில் போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உன் சீட்டுக்கு போ. தாமோதரன் சார்கிட்ட நான் சொல்கிறேன். சரி சார். காலையில் சாப்பிட்டியா நந்தினி? சாப்பிட்டேன் சார். பார்த்தா அப்படி தெரியலையே, என்ன சாப்பிட்டா? தோசை. 2ஆ 3ஆ? 1. கேட்கும் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்பவளை பார்த்து பிரபாகருக்கு சிரிப்பு வந்தது. குழந்தை உள்ள மாறாமல் இருக்கிறாள். குடும்பத்தில் என்ன கஷ்டமோ தெரியவில்லை. இவள் மீது என்னிடம் வேலை பார்ப்பவள் என்ற அக்கறையும் சிநேகிதமும் மட்டுமில்லாமல் வேறு ஏதோ ஒன்று என் மனதை தொடுகிறதே. சார், நான் போகலாமா? இப்போ போகலாம். லஞ்ச் டைமில் என் ரூமுக்கு வா நந்தினி, உன்கிட்ட பேசணும். நம்மோடு வேலை செய்பவர்களிடம் அக்கறை தோன்றுவது இயல்பு. ஒரு சிலரிடம் அக்கறை சற்று அதிகமாகவே இருக்கும். அது காதலாகி விடாது, நல்ல நட்பின் அஸ்திவாரமாக கூட இருக்கும். அப்படியானால் நந்தினியிடம் எனக்கு ஏற்படும் ஈர்ப்பு நட்பின் அடிப்படையிலா? அவள் மனதில் ஏதோ கஷ்டம் இருக்கிறது, அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று என் மனது துடிக்கிறதே, அதுவும் நட்பின் அடிப்படையிலா? அவள் நினைவுகள் என் மனதை தென்றலாக தாளாட்டுகிறதே, அதுவும் நட்பினாலா? சார் சார். கண்மூடி ஒருவித பரவசத்தில் இருந்த பிரபாகர், சாரி, சொல்லுங்க தாமோதரன். வேலையில் அக்கறை காட்டத் தொடங்கியவன் மதியம் தன் அறையை திறந்து, வர சொன்னீங்களே, சொல்லுங்க சார். விழி உயர்த்தி எதிரில் நிற்பவளை பார்க்கிறான். லஞ்ச் டைம் தானே, அவசரம் எதுக்கு? உட்கார் நந்தினி. லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? ஆமாம் சார், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு மசாலா. நான் கேட்காமலேயே சொல்லிட்டா. அடுத்து நீங்கள் இதை தான் கேட்பீங்க, அதனால தான் நானே சொல்லிட்டேன். பிரபாகருக்கு சிரிப்பு வந்தது. தினமும் ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் தான் வரியா? ஆமாம் சார். வீடு எங்கே இருக்குது? இந்திரா நகர். தூரம்தான், ஆனால் நானும் அங்கே பக்கத்தில் இருக்கிற பாரதி நகரில் தான் இருக்கேன். இங்கே பக்கத்தில் வீடு கிடைச்சா மாற்றிடுவோம் சார். அதுவும் நல்லது தான், அலையிறது குறையும். நான் போகலாமா சார்? இன்றைக்கி லஞ்ச் என்னோடு சாப்பிடலாமே. பரவாயில்லை சார், நான் கொண்டு வந்தது வேஸ்ட் ஆகிடும். உன் சாப்பாட்டை நான் சாப்பிட்றேன், போய் எடுத்துகிட்டு வா நந்தினி. ஒரு சேஞ்சுக்கு உன் சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். எதுவும் சொல்லாமல் எழுந்திருக்கிறாள். ஒரு கம்பெனியின் எம்டி இப்படி என்னிடம் சர்வசாதாரணமாக கூப்பிட்டு வைத்து பேசுகிறார். அதுவுமில்லாமல் அவருடன் சாப்பிடும்படி அழைப்பும் விடுக்கிறார். என்னிடம் மட்டும் அதிக அக்கறை காட்டுவது போல் தோன்றுகிறது. இது நல்லதா கெட்டதா? யோசிக்க குழப்பமே மிஞ்சுகிறது. எதுவாக இருந்தாலும் நட்புடன் பழகுபவரை எந்த விதத்திலும் அவமரியாதை பண்ணக்கூடாது. அடுத்து வந்த நாட்களில் நந்தினியிடமிருந்த கூச்சம் விலக அன்புடன் பழகும் பிரபாகருடன் அவளும் சகஜமாக பழகத் தொடங்குகிறாள். நந்தினி, வீடு பார்த்துட்டு இருந்தியே, கிடச்சிதா? இல்லை சார், தாத்தா புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சுருக்காரு. நான் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அத்தை இந்த பக்கம்தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு வீடு காலியாக இருக்காம். சின்ன வீடு தான். நீயும் தாத்தாவும் தானே இருப்பதா சொன்ன, உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீ இந்த பக்கம் குடி வரலாம். என்ன சொல்கிற? தேங்க்ஸ் சார், நீங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க, தாத்தா கிட்ட சொல்லி பார்க்கிறேன். நன்றியுடன் பார்க்கிறாள். பாடலின் வரிகளில் லயித்து பிரபாகர் கண்மூடி இருக்க, பிரபா, மொட்டை மாடியில் வந்து உட்கார்ந்து 1 மணி நேரமாச்சு, கீழே வர மனசில்லையா? அம்மா உனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுறா. இந்த பாட்டு நல்லா இருக்கு இல்லையாப்பா? கண் திறக்கிறான். பாட்டும் நல்லா இருக்கு, உன் ரசனைகளும் மாறிட்டு வருது. அவன் அருகில் உட்கார்கிறார் பார்த்திபன். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் பிரபா, முன்னாடியெல்லாம் ஆஃபீஸிலிருந்து வந்ததும் அங்கே நடந்ததை என்னுடன் 1 மணி நேரம் பேசுவா. அம்மா கிட்ட அரட்டை அடிப்பா. இப்போ அதெல்லாம் இல்லை. தனிமையை தேடி வந்துடுறா. காதல் பாட்டுகள் உன்னை சந்தோஷப்படுத்துது. காரணம் தெரிஞ்சுக்கலாமா பிரபா?
அப்பாவிடம் எதையும் மறைக்க முடியாது. என் மனதை எப்படியும் கண்டுபிடித்து விடுவார். சொல்லு பிரபா, உன் அம்மா உனக்கு பெண் தேட ஆரம்பிச்சிட்டா தெரியுமா? எதுக்குப்பா அவசரம்? கல்யாண வயசு வந்தாச்சு, பெத்தவங்க கடமையை நிறைவேற்ற வேண்டாமா பிரபா? அப்பா, அன்னைக்கு நம் கம்பெனியில் வேலை பார்க்கும் பொண்ணை பற்றி சொன்னேனே. ஆமாம், வீட்டுக்கு கூட கேட்டா. உன் அத்தை வீட்டுக்கிட்ட வீடு இருக்குன்னு சொன்னேனே, அவதானேப்பா? ஆமாம், அந்த நந்தினி ரொம்ப நல்ல பெண். அவளும் அவள் தாத்தாவும் தான் இருக்காங்க. பேசுறது பழகிறது எல்லாமே எளிமையாக இருக்கும். சின்ன வயசுதான்ப்பா. வேலையில் உண்மையான ஈடுபாடு காட்டுவா. அமைதியான அழகு, பார்த்தா உங்களுக்கு கூட பிடிக்கும்ப்பா. அன்று பார்க்கில் தாத்தாவுடன் வந்த பெண் கார் ஷோரூமில் வேலை செய்வதாக சொன்னது ஞாபகம் வர. ஆமாம், பார்க்க அழகாக தான் இருப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் அவளை பார்த்துருக்கீங்களா? இல்லை, நீ சொன்னதை வச்சு கற்பனை பண்ணி சொன்னேன். நீ அவளை விரும்புகிற, அப்படித்தானே? அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் உன் மனசை இன்னும் அவகிட்ட வெளிப்படுத்தலா. என்ன சொல்வாளோங்கிற தயக்கம், சரிதானே? கண்கள் மலர அவரை பார்த்தவன், எப்படிப்பா என் மனசில் இருப்பதை படித்தவர் போல அப்படியே சொல்கிறீங்க? எல்லாம் அனுபவம்தான் பிரபா. நானும் காதலிச்சு தான் உங்கள் அம்மாவை கைப்பிடிச்சேன். என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அக்கா வசந்தி எங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. சட்டென அப்பாவின் கைப்பிடித்தவன், அப்பா, அதுபோல் என் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான்ப்பா என் கல்யாணத்தை நடத்தி தரணும். அதெல்லாம் சரிப்பா. நந்தினி மனசில் என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவள் உன்னை விரும்புகிறாளா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு தெரியணும் பிரபா. நீ முதல்ல நந்தினி கிட்ட பேசு. அப்பா, ஒரு கம்பெனியின் எம்டி நீ விரும்பிய பெண்கிட்ட மனசை வெளிப்படுத்த தயங்கலாமா? தைரியமாக பேசு பிரபா. ஒரு அப்பாவா உன் கல்யாணத்தை நடத்த நான் தயாராக இருக்கேன். உள்ளே வரும் கவிதாவை முகமெல்லாம் பிரகாசிக்க வரவேற்றாள் பவித்ரா. என்னம்மா குட் நியூஸ்? நேரில் வா சொல்கிறேன்னு சொன்னியே, பெரியம்மா நார்மல் ஆயிட்டாங்களா? அதைத்தானே நீ விசேஷமாக கொண்டாடுவ? உன் அண்ணன் வரப்போகிறானாம். இங்கேயே பெரிய கம்பெனியில் நல்ல வேலை கிடச்சிருக்காம். நானும் அப்பாவும் ஆசைப்பட்டபடி எங்களுடன் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டானாம். அட போம்மா, ஃபாரினில் சம்பாதிச்சுக்கிட்டு கனவுலகமான அமெரிக்காவில் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணனையும் அண்ணியையும் பாசம் அன்புன்னு ஏதேதோ சொல்லி குழப்பி வரவழைச்சிட்டீங்க. இங்கே வந்து குப்பை கொட்டும்போது தெரியும். எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு தவம் இருக்கோம். இதை போய் பெருசாக சொல்கிறா. உங்ககிட்ட போய் சொன்னேனே, உனக்கு பணம் தானே பெருசு. பெத்த பிள்ளை பக்கத்தில் இருக்கிற சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்காது. கடைசி வரை என் பிள்ளையின் அருகாமையில் இருக்கிற குடிப்பினை எனக்கு கிடைச்சா போதும். எங்களுக்கு பணம் பெருசில்ல. எதிர் வீட்டில் டெம்போவை நிற்க அதிலிருந்து சாமான்களை இறக்கி உள்ளே வைக்கிறார்கள். எதிர் வீட்டுக்கு புதுசாக குடித்தனம் வர்றாங்க போல இருக்கு. கவிதா கேட்க, ஆமாம், நம்ம பிரபாகர் கம்பெனியில் வேலை பார்க்கும் பொண்ணாம். வீடு தேவைப்படுதுன்னு அண்ணன் சொன்னார். நான் தான் விபரம் சொன்னேன். அவங்க தான் வர்றாங்க போல இருக்கு. சரி, நீ உள்ள வா, தோசை ஊற்றி தரேன், சாப்பிடலாம். அம்மா, அங்கே பாரேன். வீட்டுக்குள்ளிருந்து வரும் நந்தினியை காட்டுகிறாள். எவ்வளவு அழகா இருக்கா, தேவதை மாதிரி ஜொலிக்கிறா. கவிதா சொல்ல, இன்னும் கல்யாணமாகலை போல இருக்கு. சின்ன பொண்ணு மாதிரி தெரிகிறா. இப்போ தானே வந்திருக்காங்க, அப்புறமா அறிமுகப்படுத்திக்கலாம். உனக்கு சாப்பாடு செய்து கொடுத்துட்டு அக்காவை கவனிக்கணும், எனக்கு வேலை இருக்குது. உள்ளே போகிறாள் பவித்ரா. ரொம்ப நன்றி சார். காய்கறி பையுடன் வந்த ராகவன் அருகில் நிற்பவரை பார்க்கிறார். நீங்கள் தானே எதிர் வீட்டுக்கு புதுசாக குடி வந்தவங்க? ஆமாம், நானும் என் பேத்தியும் தான் இருக்கோம். என் பேத்தி நந்தினி உங்கள் ஒய்ஃபின் அண்ணன் மகன் கார் கம்பெனியில் தான் வேலை பார்க்கிறா. உங்கள் ஒய்ஃப் மூலமாக தான் எங்களுக்கு இந்த வீடு கிடச்சிது. ரொம்ப வசதியாக இருக்குது. அதுக்கு தான் நன்றி சொன்னேன். இது என்ன பெரிய உதவி? காலியாக இருக்குங்கிறதே அவங்க அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கலாம். உள்ளே வாங்களேன். கேட்டை திறந்தவர் அழைக்க, பரவாயில்ல சார், இன்னொரு நாள் வரேன். இங்கே தானே இருக்கோம், இனி அடிக்கடி சந்திக்கலாம். கோரக்கர் சித்தர் சமாதி கோவில் வியாழக்கிழமை என்பதால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அக்காவுடன் சன்னதியில் உட்கார்ந்திருக்கிறாள் பவித்ரா. சித்தர் சாமி, எங்கள் அக்கா எங்களுக்காக கஷ்டப்பட்டவங்க, எந்த சுகத்தையும் அனுபவிக்காதவங்க. வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நினைவுகளை இழந்து தான் யாருங்கிறதை கூட புரிந்து கொள்ள முடியாதவங்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டு. நானும் அண்ணனும் மகன் மகள்னு எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்து நிறைவாக வாழ்ந்துட்டுருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்கள் அக்கா. அவங்களுக்கு நீங்கள் தான் துணை இருக்கணும் சாமி. அம்மா, நைட் இங்கே தங்க போகிறீங்களா? பெரியவர் ஒருவர் கேட்க, ஆமாம் சாமி, இங்கே காவடி சாதம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. ராத்திரி பூஜையில் கலந்துக்கிட்டு காவடி சாதம் எங்கள் அக்காவோடு சாப்பிட்டு
அவங்க வாழ்க்கையில் நிறைவை கொடு சித்தர் சாமின்னு வேண்டிக்கிட்டு ராத்திரி பொழுது இங்கே தங்கிட்டு போகலாம்னு இருக்கோம். அருகில் மலங்க மலங்க விழித்தவாறே நிற்கும் வசந்தியை பார்த்தவர், இவங்க என்ன உடல் நலம் சரியில்லாதவங்களா? இல்லை சாமி, வயசானதால் ஏற்பட்ட மறதி நோய், தான் யாருங்கிறதை புரிஞ்சிக்க முடியாத மனநிலை. அபூர்வமாக எப்போவாவது எங்களை அடையாளம் கண்டு அன்பாக பேசுவாங்க. கவலைப்படாதீங்க, சித்தர் சமாதியில் மனசார வேண்டிக்கிட்டீங்க தானே, இனி அவர் பார்த்துப்பாரு. அவங்க மனசுக்கு எது திருப்தியை தருமோ, என்ன ஆசை அவள் மனசில் இருக்கோ அது சித்தருக்கு தெள்ள தெளிவாக தெரியுமா. நிச்சயம் அதை நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையாக வேண்டிக்கிங்க. 2 குடங்கள் காவடியின் இருபுறமும் வைக்கப்பட்டு சிவனடியார் இருவர் மணியோசை எழுப்பியபடி கிளம்ப, இது என்னங்க ஐதீகம்? அருகில் இருப்பவரிடம் ராகவன் விசாரிக்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 1 மணிக்கு இவங்க காவடியை சுமந்து ஊருக்குள் போவாங்க. சித்தர் காவடியில் சமர்ப்பிக்க ஒவ்வொரு வீட்டிலும் அன்னைக்கு வடிக்கிற சாதத்தில் ஒரு கவளத்தை எடுத்து சித்தருக்குன்னு வச்சுடுவாங்க. அதை ஒவ்வொரு வீடாக வாங்கிட்டு வந்து சித்தருக்கு பூஜை போட்டு சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டு வந்திருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடும்போது இந்த அன்னக்காவடி சாதத்திலும் ஒரு கைப்பிடி வைப்பாங்க. இது இந்த சித்தர் சமாதியில் ரொம்ப பிரசித்தம். மனசார வேண்டிக்கிட்டு இந்த பிரசாதத்தை நம்பிக்கையோடு சாப்பிட்டு போகிறவங்க வேண்டியது நிச்சயம் நடக்கும். பயபக்தியுடன் சொல்கிறார் அவர். சித்தர் சாமி, பவித்ராவின் அக்கா மனசில் நிறைவேறாத ஆசை ஏதும் இருந்தால் நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும். மற்றவங்களுக்காக வாழ்ந்த அந்த நல்ல உள்ளத்துக்கு நீங்கள் தான் நிம்மதியை தரணும். ராகவனும் வேண்டிக் கொள்கிறார். காரை வாசலில் நிறுத்தியவர் இறங்குகிறார். கேட்டருகில் நின்றவர் காரிலிருந்து இறங்கும் பார்த்திபனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அன்று பார்க்கில் பார்த்தவர், அவர் எங்கே இங்கே? இறங்கியவர் நேராக அவரை நோக்கி வர, வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு பார்க்கில் நான் கீழே விழாமல் காப்பாற்றினீங்க. நான் இங்கிருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ளே வாங்க. இருக்கட்டும், வீடு வசதியாக இருக்கா? நந்தினிக்கு இங்கிருந்து வேலைக்கு போவது சௌகரியமாக இருக்கா? ஆச்சரியமாக பார்க்கிறார். நாங்கள் இங்கே வந்தது, வீடு மாறினது உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? இந்த வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே நான் தான். அப்படியா? ஆனால் நந்தினி அவள் வேலை பார்க்கிற கம்பெனியின் எம்டி மூலமாக தான் இந்த வீடு கிடைச்சதா சொன்னாலே. ஆமாம், நந்தினி சொன்னது சரிதான். நந்தினியின் எம்டி பிரபாகரின் அப்பா தான் நான். என் பெயர் பார்த்திபன். என் தங்கை தான் எதிர் வீட்டில் இருக்கா. அவன் மூலமாக இந்த வீடு காலியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மகன்கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் உதவுற குணம் இருக்குது. நன்றி சார், உள்ளே வாங்க. மறுக்காமல் அவருடன் உள்ளே வருகிறார். ஹாலில் வரிசையாக 3 படங்கள் மாலைகளுக்கிடையே காட்சி தருகிறது. அவர் கண்கள் அதில் இருப்பவர்களை பார்க்க, அன்னைக்கு பார்க்கில் என் மகனை பற்றி கேட்டீங்க, அதுக்கு பதில் இதுதான். ஒரே நேரத்தில் என் மகன், மருமகள், மனைவி 3 பேரையும் பறிகொடுத்தவன் நான். எங்கள் குடும்பத்தில் எஞ்சியது நானும் என் பேத்தியும் தான். அவர் குரல் கரகரக்கிறது. பரிதாபம் தோன்ற பார்த்தவர், சாரி சார், நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இப்படி ஒரு இழப்பா? நீங்களும் நந்தினியும் எந்த மனநிலையில் இருக்கீங்கன்னு இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சந்தோஷமான எங்கள் குடும்பம் ஒரே நாளில் சிதறி போச்சு. சிட்டுக்குருவியாக எந்த கவலையும் இல்லாமல் பறந்த நந்தினி இப்போ சிறகுடைஞ்ச பறவையாக முடங்கி போயிட்டா. எங்களுக்கு ஏற்பட்ட கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. தன் சோகத்தை சொல்ல தொடங்கினார். தாத்தா, நாம் எல்லாரும் ஒகேனக்கல் போகிறோம், சந்தோஷ குரலில் சொல்கிறாள் நந்தினி. போன மாதம்தான் கொடைக்கானலுக்கு உன் அப்பா கூட்டிகிட்டு போனான். அதற்குள் என்ன அடுத்த டூர்? அப்பா அவங்க கல்யாண நாளை கொண்டாட அழைச்சிட்டு போனான். இப்போ நான் டிகிரி வாங்கிட்டேன் இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ண தாத்தா. அங்கே வந்த லக்ஷ்மி, ஆமாங்க, இந்த நந்தினி என் பிள்ளைக்கு செலவு வச்சுட்டே இருக்கா. ஒகேனக்கல் போகணும்னு சிவா கிட்ட ஒரே அடம். திருச்சியிலிருந்து போகிறதுனா சும்மாவா? போங்க பாட்டி, உங்கள் பிள்ளை செலவு பண்ணுறதால ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டார். செல்லமாக கோவிக்க, சரிம்மா, அம்மா அப்பாவுடன் போயிட்டு வா, நானும் பாட்டியும் வீட்டில் இருக்கோம். அதெல்லாம் முடியாது. உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கே போயிருக்கோம்? எல்லாரும் போவோம் தாத்தா. ஆர்ப்பரித்து வரும் அருவியை ரசிக்கிறார்கள். கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. மகனிடம் சொல்கிறார். ஆமாம்ப்பா, நீங்கள் என் கையை பிடிச்சிக்குங்க, குளிக்க போகலாம். பார்த்து சீதா, வலிக்கிட போகுது, பார்த்து போ. நீங்கள் அம்மாவை பத்திரமா பிடிச்சிக்குங்க பாட்டி, உங்கள் கையை கொடுங்க. பாட்டி அம்மாவுடன் அருவியில் குளிக்கப் போகிறாள் நந்தினி. நேரம் போவது தெரியாமல் உடலும் மனதும் சிலிர்க்க ஆனந்த குளியல் போடுகிறார்கள். அருவியில் குளித்து உடை மாற்றி வருகிறார்கள். நல்லா என்ஜாய் பண்ணினேன்பா. அப்பாவின் கழுத்தை கட்டிப்பிடித்து கொஞ்சுகிறாள் நந்தினி.
வாங்க, குளிச்சாச்சு, அடுத்து சாப்பாடு தான், போகலாம். எங்கே சிவா கூப்பிடுற? இன்னும் பரிசலில் போகணும், அருவியை பரிசலில் போய் ரசிக்கணும்னு நந்தினி சொல்லிகிட்டு இருக்கா. அதற்குள் போகலாம்னு சொல்கிறியே? லக்ஷ்மி மகனை பார்க்க இங்கிருந்து போகலாம்னு சொல்லலையுமா? அதுவும் அந்த பக்கம் அருவியில் பிடிச்ச மீனை மசாலா தடவி வறுத்து தர்றாங்க, அதை வாங்கி சாப்பிடலாம்னு சொன்னேன். அப்படியா? நான் பார்க்கலையே. அருவியில் குளித்தது பசியை தூண்ட சிவாவுடன் நடக்கிறார்கள். உங்கள் அம்மாவோடு கல்யாணமான புதிதில் வந்தேன் நந்தினி. மீன் கடை பக்கம் வந்தவ நகரலா. சுட சுட வறுத்து தர தர சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. உங்கள் அப்பா மட்டும் என்ன என்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாரா? அவரும் தான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டாரு. அந்த ஞாபகம்தான் மீன் வாசம் இழுக்க வேகமாக போகிறாரு. கணவனை கிண்டல் செய்கிறாள். நந்தினி, உங்கள் அம்மாவுக்கு மீன் சாப்பிட ஆசைல்ல போல இருக்கு. உங்கள் அம்மா இங்கேயே இருக்கட்டும். நாம் போய் சுட சுட எண்ணெயில் வறுத்து தர மீன் துண்டுகளை சாப்பிடலாம். போதும் போதும், வந்த இடத்தில் என் மருமகளை வம்பு கிழக்கணுமா? என் மருமகளை விட்டுட்டு நான் சாப்பிட மாட்டேன். அப்போ நானும் வரலா? அடடா, என் பொண்டாட்டி சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன், நானும் வரலா? தாத்தா சொல்ல. எப்பவும் என்னோடு இருக்கிற தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் வந்தாதான் நானும் சாப்பிடுவேன். இல்லாட்டி எனக்கு எதுவும் வேண்டாம். சொன்னவளாக நந்தினி வழியில் உட்கார வாய் விட்டு சிரித்த சிவா, ஒருத்தர் எந்த காலத்திலும் பிரிய மாட்டீங்க போல இருக்கு. சாப்பிடுவதில் கூடவா இவ்வளவு ஒற்றுமை? நம்ம குடும்பத்தை பார்த்து யாராவது கண் வச்சுட போகிறாங்க. அம்மா, ஊருக்கு போனதும் எல்லாரையும் உட்கார வச்சு சுற்றி போடுங்க. கடவுள் எனக்கு அருமையான மகளை கொடுத்துருக்காரு. அதோடு நாம் கடைசி வரை இதே சந்தோஷத்தோடு நிறைவாக வாழணும். மனம் நெகிழ சொல்கிறான் சிவா. சூடாக எண்ணெயில் பொரித்தெடுத்து வாழை இலையில் வைத்து கொடுத்த மீன் துண்டுகளை ஊதி ஊதி ரசித்து சாப்பிடும் பேத்தியை பார்க்கிறார். நல்லா இருக்காமா? சூப்பர் தாத்தா. நீங்கள் இன்னொன்று சாப்பிடுங்க தாத்தா. வேண்டாம்மா, வயசாயிடுச்சு, சரிக்காது. நீங்கள் வயசு பிள்ளைங்க நிறைய சாப்பிடலாம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அங்கே பாருங்க பாட்டியை, பாறையில் உட்கார்ந்துக்கிட்டு அம்மா அப்பாவோட 1 2 3ன்னு அடிச்சிட்ருக்காங்க. நந்தினி சிரிக்க, உங்கள் பாட்டிக்கு மீன் வறுவல் ரொம்ப பிடிக்கும்மா, அதான் ரசித்து சாப்பிட்றா. மனைவி சாப்பிடும் அழகை பேத்தியுடன் பார்த்தபடி இருக்கிறார். எல்லாம் முடிச்சாச்சு. பரிசலில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் டூர் ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஊருக்கு கிளம்பலாம். பரிசல் இருக்கும் இடத்திற்கு அனைவரும் போக, நான் வரல சிவா, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, நான் இப்படி உட்காந்துருக்கேன். ஏன் தாத்தா? அருவி வெல்ற இடத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. பரிசலில் போகிறது நல்லாயிருக்கும், வாங்க தாத்தா. இல்லைம்மா நந்தினி, அருவியில் குளித்ததே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, நீ போயிட்டு வாமா. தாத்தாவை தொந்தரவு பண்ணாத, அவருக்கு பதிலாக நான் வரேன், நாம் எல்லாரும் போவோம். லட்சுமி சொல்ல, ஓகே தாத்தா, உங்களுக்கு கொடுத்து வைக்கல, நாங்கள் போயிட்டு வரோம். அப்பா, பத்திரமா இங்கேயே இருங்க, எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். சிவா சொல்ல, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். பரிசலில் ஏறியவர் கையசைக்க சந்தோஷ குரலில் கூச்சலிடும் பேத்தியை பார்த்து புன்னகைத்தபடி தலையாட்டுகிறார். மனமெல்லாம் சந்தோஷம் வழிய மலைத்தொடர்களையும் தண்ணீர் விழும் அழகையும் ரசித்தபடி வந்தவள், அம்மா இங்கே பாரேன். தூரத்தில் தெரியும் அருவியை சுட்டி காட்ட அடுத்த நிமிடம் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள இயலாமல் பரிசல் ஒரு புறமாக சாய, பாட்டி அம்மா தொடர்ந்து அப்பா தண்ணீரில் மூழ்க, ஐயோ அம்மா சப்தத்துடன் நந்தினியும் தண்ணீரில் விழுகிறாள். நந்தினி மட்டும் அடுத்த பரிசலில் வந்தவர் மூலம் காப்பாற்றப்பட மற்ற மூவரும் சடலமாக கொண்டு வரப்பட்டார்கள். தாங்க முடியாத இழப்புதான் சார், மனசுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. பாவம் சின்ன பொண் நந்தினி இப்படி ஒரு துக்கத்தை சுமந்துக்கிட்டு எப்படி நடமாடுறான்னு தெரியல. ஆமாம், அதனால தான் அவள் துக்கத்திலிருந்து வெளிவரணும், வீட்லேயே முடங்கி போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வேலைக்கு அனுப்புகிறேன். நல்லது, கடவுள் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவார், கவலைப்படாதீங்க. நான் இப்போ வாழ்கிறதே என் பேத்திக்காக தான், அவளுக்காக தான் என் மனக்கவலைகளை தூர வச்சுட்டு நடமாடிட்டுருக்கேன். குரல் தழுதழுக்க சொல்கிறார் தாத்தா. உள்ளவாமா, என்ன தயக்கம்? எதிர் வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்க, 1 வாரமாச்சு, இன்னும் அறிமுகப்படுத்திக்கலைன்னா எப்படி? அண்ணன் எல்லாம் விவரமாக சொன்னார். நீ என் அண்ணன் பையன் பிரபாகர் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறியாமே? அண்ணன் சொன்னார். பேர் நந்தினி தானே? ஆமாம்மா, உங்கள் மூலமாக தான் இந்த வீடு கிடச்சிது, ரொம்ப தேங்க்ஸ்மா. வீடு நல்லா வசதியாக இருக்குது. அருகில் வருகிறாள். உனக்கு மனசுக்குள் எந்த பாரமும் வேண்டாம், என்னை உன் அம்மாவாக நினச்சிக்க. இங்கே அடிக்கடி வரப்போக இருக்கணும். மகாலட்சுமி ஆட்டம் அழகாக இருக்கா. என் மகள் கவிதா கூட சொன்னா. அன்புடன் பவித்ரா சொல்ல வசந்தி வெளியே வர உட்கார்ந்திருக்கும் நந்தினியை பார்த்தவள்,
இவ என்னோட வேலை பார்க்கும் ஜெரீனா டீச்சர் தானே? டீச்சர், ஏன் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரல? வசந்தி கேட்க புரியாமல் பவித்ராவை பார்க்கிறாள். அக்கா, இது அவங்க இல்லை, நீ இப்படி உட்காந்துக்கா, இது எதிர் வீட்டில் இருக்கிற பொண்ணு. பவித்ரா சொல்வதை காதில் வாங்காமல் ரூமுக்குள் நுழைந்து கொள்ள, இவங்க என் அக்கா, ஞாபக மறதி நோய் வயசானதாலும் மனதில் ஏகப்பட்ட டென்ஷன் குழப்பத்தினாலும் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்க டீச்சராக வேலை பார்த்தவங்க, அந்த ஞாபகத்தில் ஏதோ கேட்டுட்டாங்க. நீ தப்பாக எடுத்துக்காத நந்தினி. பரவாயில்லம்மா, அவங்களை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. சிறிது நேரம் பவித்ராவிடம் பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்பிவிட்டாள் நந்தினி. காஃபி ஆறுது, எடுத்துக்க நந்தினி. அந்த ஸ்டார் ஹோட்டலில் மெல்லிய இதமான வெளிச்சத்தில் அழகு தேவதையாக எதிரில் உட்கார்ந்திருக்கும் நந்தினியை பார்க்கிறான். சார், நீங்கள் எதுக்காக இங்கே வர சொன்னீங்கன்னு தெரியல. கம்பெனியின் எம்டிங்கிறதை தாண்டி என் தாத்தாவின் நல்ல நண்பரின் மகன்ற மரியாதையில் தான் இங்கே வந்தேன். என்ன விஷயங்கிறதை சீக்கிரம் சொன்னால் நல்லாயிருக்கும். வயசுக்குரிய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இல்லைங்கிறது எனக்கு தெரியுது நந்தினி. அதுக்கு காரணம் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத இழப்புங்கிறதும் நல்லா தெரியும். உன் தாத்தா மூலம் எல்லா விவரமும் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மையை சொல்லட்டுமா? உன் மனதில் தாங்க முடியாத சோகம் இருக்குங்கிறதை உன் முகமே எனக்கு சொல்லியது. என்னமோ தெரியலை நந்தினி. உன்னோடு பேசணும், உன் மனதில் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஆறுதல் சொல்லணும். உன் கவலைகளுக்கு மருந்தா, உன் எண்ணங்களுக்கு வடிகாலா, என் தோள் சாய்த்து உனக்கு ஆறுதல் சொல்லி நம்பிக்கை தரணும் அப்படின்னு என் மனசு துடிச்சது. இது நமக்குள் ஏற்பட்ட நட்பை தாண்டி ஏதோ ஒன்று. அதை அன்புன்னு சொன்னாலும் சரி, காதல்னு சொன்னாலும் சரி, நீ என்னுடையவள்ங்கிற எண்ணம் என் மனசில் பதிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு நந்தினி. அதை இனியும் உங்ககிட்ட மறைக்க வேண்டாம்னு தான். உனக்கு என்னை பிடிச்சிருக்கா நந்தினி? என் காதலை நீ ஏற்றுப்பியா? உனக்கு தாயாக, தந்தையாக, உன் அன்புக்குரியவனா, நல்ல தோழியா, எல்லா உறவுகளுமாக நான் இருந்து உன்னை காலம் முழுவதும் என்னோடு வச்சு கொண்டாட தயாராக இருக்கேன் நந்தினி. குரல் நெகிழ்ந்து பிரபாகர் சொல்ல, கண்களில் கண்ணீர் அருவியாக பெருக்கெடுக்க எந்த உணர்வையும் வெளிப்படுத்த இயலாதவளாக சிலையாக உட்கார்ந்திருந்தாள் நந்தினி. ஒரு வாரமாகவே நந்தினியிடம் நல்ல மாற்றம் தெரிகிறது. எதிலும் சிரத்தை இல்லாமல் இருப்பவள் இப்பொழுதெல்லாம் கண்ணாடி முன் உட்கார்ந்து அரை மணி நேரம் தன்னை அலங்கரித்து கொள்கிறாள். பழைய கலகலப்பும் உற்சாகமும் அவளிடம் வந்திருக்கிறது. இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் நந்தினியை வேலைக்கு அனுப்பினேன். இந்தளவு அவள் மாறியது கடவுள் செயல். திருப்திப்படுகிறார் நந்தினியின் தாத்தா. தாத்தா, இந்த சுடிதார் எனக்கு எப்படி இருக்குது? உனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்குமா? இது ரொம்ப அம்சமாக இருக்குது. தேங்க்ஸ் தாத்தா. சிரிப்புடன் தாத்தாவை பார்த்தவள், உங்கள் ஃப்ரெண்ட் வராரா தாத்தா? யாரே கேட்கிறம்மா? உங்கள் எம்டினப்பா பார்த்திபனை தானே. இப்போ நாங்கள் 2 பேரும் இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவிலில் 2 நாளைக்கு ஒரு தரம் சந்திக்கிறோம்மா. அந்த அங்கிள் ரொம்ப நல்லவர் தாத்தா. அன்றைக்கி கம்பெனிக்கு வந்தவர் என்னை தேடி வந்து பேசிட்டு போனார். சரி தாத்தா, நான் கிளம்புறேன். சாயந்தரம் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச ரசகுல்லா வாங்கிட்டு வரேன். கடவுளே, என் நந்தினிக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு. சாப்பிட்டு முடித்தவன் தன் ரூமுக்கு செல்ல மகனை பின்தொடர்கிறாள் சங்கவி. என்னம்மா, என் பின்னாலேயே வர? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான், உள்ளவா சொன்னவள் கட்டிலுக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தாள். என்னங்க, உங்களைத்தான். அங்கே என்ன பண்ணுறீங்க? பிரபா ரூமுக்கு வாங்க. எதுக்குமா அப்பாவை கூப்பிடுறா? சொல்கிறேன் பிரபா. பார்த்திபன் உள்ளே வர, வந்துட்டீங்களா? உங்கள் மகன் பக்கத்தில் உட்காருங்க, 2 பேருக்கும் சேர்த்தே சொல்கிறேன். என்னம்மா ரொம்பவே பில்டப் பண்ணுறா, சீக்கிரம் சொல்லு. தொண்டையை கனைத்தவள், உன் கல்யாண விஷயம்தான் பிரபா, நல்ல இடம் கூடி வந்திருக்கு. அப்பாவை பார்க்கிறான் பிரபாகர். எனக்கு எதுவும் தெரியாது பிரபாகர். என்ன சொல்கிற சங்கவி? உங்களை மாதிரி நான் சும்மா இருக்க முடியுமா? பிள்ளையை பெற்றவ, பையனுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ண வேண்டாமா? என் சொந்தக்காரங்க கிட்டெல்லாம் சொல்லி வச்சுருந்தேன், எங்கள் தகுதிக்கு ஏற்ற இடமா இருந்தால் சொல்லுங்கன்னு. எங்கள் மாமா மூலமாக அழகும் செல்வமும் ஒரு சேர அமைஞ்ச மாதிரி பொண்ணு வந்திருக்கு. அப்பா கோடீஸ்வரர், நமக்கு தகுந்த இடம், ஜாதக பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சொல்கிறீங்க? இருவரையும் சந்தோஷம் பொங்க பார்க்கிறாள் சங்கவி. சரி சங்கவி, பொண்ணு பிரபாகருக்கு பிடிக்கணும் இல்லையா? அவசரப்படாதா. என்ன பேசுகிறீங்க? நான் தான் பொண்ணு அப்சரஸ் மாதிரி இருக்காளேன்னு சொன்னேனே. பிரபாகருக்கு பிடிக்காமலா போகும்? எவ்வளவு நாளாக தேடி இப்போ தான் அமைஞ்சிருக்கு. அவசரப்படாதேன்னு சொல்கிறீங்க. ஃபோட்டோ என் ரூமில் இருக்குது, எடுத்துகிட்டு வரேன், பாருங்க. சங்கவியல, வேண்டாம் உட்காரு, அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். அப்பா கேட்க முடியாததை, கேட்க தயங்குறதை நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன்.
என்ன கேட்கப் போகிறான் பிரபா என புரியாமல் மகனை பார்க்கிறாள். நீ எனக்கு பெண் பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல அப்பா மனசை சந்தோஷப்படுத்து. இப்போ உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுட்ருக்காரு. கம்பெனியை நீ பொறுப்பாக பார்த்துக்கிறா. நினச்சப்ப வெளியே போகிறாரு வர்றாரு, நினச்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? மனசு சந்தோஷப்படணுமா? அப்பாவுக்கு அது கிடைக்கல. புரியும்படியாக பேசு பிரபா. சங்கவியிடம் கோபம் எட்டி பார்க்கிறது. வசந்தியத்தையை பற்றி தான் பேசுகிறேன். அப்பாவுக்கு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. வயசான காலத்தில் மனநிலை சரியில்லாமல் உள்ளவங்களை கொஞ்ச காலமாவது தன்னுடன் வச்சுக்கணும்னு அப்பா விரும்புகிறாரு. இவ்வளவு பெரிய வீடு இருந்தும் அத்தையை வச்சுக்க உனக்கு மனசு இல்லாமா? அப்பாவின் மனசில் அது எவ்வளவு பெரிய காயமாக இருக்குது தெரியுமா? கண்கலங்க பிரபாகரை பார்க்கிறார் பார்த்திபன். இப்போ நான் என்ன விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுகிறா? வரப்போகிற மருமகளை ஆரத்தி எடுத்து வரவேற்க தயாராக இருக்கிற என்கிட்ட போக போகிற உசுரை பற்றி பேசுகிறா. இப்போ என்ன, உங்கள் அத்தை தெருவிலாக இருக்காங்க, தேவையில்லாத விஷயத்தை பேசி என் மூடை கெடுத்துட்டா. இனி இந்த விஷயம் பேசின மாதிரி தான். ச வெறுப்புடன் எழுந்தவள் வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியேறுகிறாள். எதுக்கு பிரபா உனக்கு? உன் அம்மாவை பற்றி தெரியாதா? நான் உன் அத்தை விஷயமாக உங்கள் அம்மா கிட்ட எத்தனையோ முறை பேசி தோத்துட்டேன். விடு பிரபா, இது எந்த காலத்திலும் நடக்காத ஒன்று. பவித்ரா அக்காவை நல்ல விதமாக பார்த்துக்கிறா, எனக்கு அது போதும். உன் அம்மா உன் கல்யாணத்தில் தீவிரமாக இருக்கா. நந்தினி விஷயம் என்னாச்சுப்பா? நந்தினிக்கிட்ட என் மனசில் இருக்கிறதே சொல்லிட்டேன். அவளும் என் காதலை ஒத்துக்கிட்டா. இந்த விஷயத்தில் இனி நீங்கள் தான்ப்பா என்ன செய்யணும்னு சொல்லணும். புன்னகையுடன் பிரபாவை பார்த்தவர், நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நந்தினிக்கு இதில் விருப்பம்னு தெரிஞ்சிருச்சு. உங்கள் கல்யாணம் நடப்பதில் இனி எந்த தடையும் இல்லை. நந்தினி தாத்தா கிட்ட நான் பேசுகிறேன். அம்மா கிட்ட எப்படிப்பா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. குட் நைட் பிரபா. அமெரிக்காவில் இருந்து வந்த பெட்டிகள் வாயை பிளந்து கிடக்க வெளிநாட்டு சாமான்கள் ஹால் முழுக்க கடை விரிக்கப்பட்டிருந்தது. சூர்யா, நீ உன் தங்கை கவிதாவுக்கு தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கா. அவள் தான் எதை பார்த்தாலும் ஆசைப்படுவாளே, அவ குணம் எனக்கு தெரியாதா? சூர்யா வாங்கி வந்த பிரேஸ்லெட்டை கையில் போட்டு அழகு பார்த்து கொண்டிருந்தவள் அண்ணனை பார்த்து சிரிக்கிறாள். தேங்க்ஸ்ண்ணா, உன் செலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே உன் அண்ணி செலெக்ஷன். அருகில் நிற்கும் கலாவை பார்க்க, கவிதா இதில் உன் வீட்டுக்காரருக்கு டிஷர்ட் இருக்குது, அதையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கா. அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் கலா, அவளுக்கு வேண்டியதை அழகாக பேக் பண்ணிடுவா, பவித்ரா சொல்கிறாள். போன மாதம் உனக்கு $500 அனுப்பி வச்சேனே, அம்மாவுக்கும் உனக்கும் பட்டுப்புடவை எடுத்துக்க சொல்லி எடுத்து தந்தியா கவிதா? இல்லையே சூர்யா, கவிதா சொல்லலையே. எப்போ அனுப்பினா? அட நீ ஒன்றுமா, அண்ணன் பணம் அனுப்பினதை சொன்னேன். நீயும் எனக்கு வேண்டாம் கவிதா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் வேணுங்கிறத வாங்கிக்கன்னு சொன்னியே, மறந்துட்டியா? பொய் சொல்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட பவித்ரா, ஆமாம் சூர்யா, கவிதா சொல்கிறது தான் சரி, நான் மறந்துட்டேன். சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வாங்க, அப்பாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். வசந்தி வெளியே வருகிறாள். அக்கா, சூர்யாவும் கலாவும் வந்திருக்காங்க, அடையாளம் தெரியுதா? அவர்களை வெறித்து பார்த்தவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, பெரியம்மா மேலே யூரின் ஸ்மெல் பயங்கரமாக வருது, உள்ளே போக சொல்லுமா? கவிதா மூக்கை மூடிக்கொண்டு முகத்தை சுளிக்க கலா வேகமாக உள்ளே போக சூர்யா பெரியம்மாவை பார்த்தபடி இருக்கிறான். இப்போதான் சூர்யா எனக்கும் அம்மாவுக்கும் திருப்தியாக இருக்குது. சூர்யா இங்கே வருவானா, அமெரிக்காவில் இருந்துடுவானோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா. எனக்கு பணம் காசை விட பிள்ளையின் அருகாமை தான் பெருசாக தெரியுது. பெத்தவங்க மனசு சந்தோஷப்பட வச்சுட்ட சூர்யா என ராகவன் சொல்ல, கலாவும் உறவுகளை பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமில்லாமல் தோணுது. எனக்கும் வயசான எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் அடிக்கடி வருது. நான் அவங்களுக்கு ஒரே பெண், இந்தியாவில் வேலை தேடிட்டு போயிடுவோம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. 2 பேருக்குமே இங்கே வேலை கிடச்சிடுச்சு, அதனால் கிளம்பி வந்துட்டோம். நல்லதுமா, ஒரு குடும்பமாக எல்லாரும் நிம்மதியாக இருப்போம். அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கேப்பா. ராகவன் மகனை நிமிர்ந்து பார்க்கிறார். இந்த வீடு வசதி பத்தாதுன்னு நினைக்கிறியாப்பா? அப்படி சொல்ல முடியுமா? 4 பெட்ரூம் தோட்டம்னு நல்லாவே இருக்குது. அப்புறம் என்ன சூர்யா, கூட்டு குடும்பமாக இருக்கிறதை கலா விரும்பலையா? என்னப்பா நீங்கள், கலா அம்மா மேலே எவ்வளவு பிரியம் வச்சுருக்கா, அப்படி சொல்வாளா? அப்புறம் வேறு என்னதான் பிரச்சனை? வசந்தி பிரியமாதான். மகனை ஆழமாக பார்க்கிறார். என்னப்பா சொல்கிறா? பெரியம்மா நம்மோடு இருக்கிறது கலாவுக்கு சுத்தமாக பிடிக்கலா. டெட்டால் நெடியுடன் ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் தான் இருக்குது. வீட்டில் இருக்கிற உணர்வே இல்லை. புடவை விலகிறது கூட தெரியாமல் வாயில் எச்சில் ஒழுக நடுக்கூடத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்களை இங்கிருந்து அனுப்பினாதான் நாங்கள் உங்களோடு இருப்பதை பற்றி யோசிக்க முடியும்.
அப்பாவும் மகனும் பேசுவதை கேட்ட பவித்ரா அதிர்ச்சியில் உரைகிறாள். உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியுது பவித்ரா. வேற வழி இல்லை. நமக்காக அமெரிக்காவிலிருந்து வந்துட்டாங்க. நம் பிள்ளைகளை விலக்கி வைக்க முடியுமா? உன் மன திருப்திக்கு இவ்வளவு நாள் உன் அக்காவை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டா. இனி உங்கள் அண்ணன்கிட்ட அனுப்புவது தான் நல்லது. பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம் பவித்ரா. கடவுளே, இதில் யாரை குற்றம் சொல்வது? தன் இளமையையும் உழைப்பையும் கொடுத்து பிள்ளைகளை உருவாக்கும் பெற்றவர்கள் கடைசி காலத்தில் வேண்டாதவர்களாகி விடுகிறார்களே. சாப்பாட்டில் சுவைக்கும் மனத்துக்கும் கருவேப்பிலையை உபயோகப்படுத்தி சாப்பிடும்போது தேவையில்லை என்று தூர போடுவது போல பெற்றவர்களை விலக்கி விடுகிறார்களே. எங்களுக்காக வாழ்ந்த அக்காவை என்னால் எப்படி விளக்க முடியும்? என்ன செய்ய போகிறேன்? குழம்பி தவித்தாள் பவித்ரா. அம்மா, போதும் உன் அக்கா பாசம். நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், நீ கேட்கல. இப்போ அண்ணனும் அண்ணியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு உன் பிள்ளைகள் தான் முக்கியம், அதை முதல்ல தெரிஞ்சுக்க. பக்கத்தில் வச்சு சீராட்டின வரைக்கும் போதும். மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வழியை பாரு. கவிதாவின் வார்த்தைகள் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. கருணை பொழியும் அம்மனை கண்குளிர தரிசனம் செய்தவர்கள் வெளிப்பிரகாரத்திற்கு வருகிறார்கள். சரி பார்த்திபன், நான் கிளம்புறேன். நந்தினி வந்திருப்பா. உட்காருங்க, போகலாம். நந்தினிக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வர லேட் ஆகும். நானே வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். நந்தினி தாத்தா கிட்ட சொல்லிடுங்கன்னு பிரபாகர் ஃபோன் பண்ணினான். யோசனையுடன் உட்கார்ந்திருந்த அவரிடம், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? பார்த்திபன் முகத்தை பார்த்தவர், தாராளமாக கேளுங்க, பதில் சொல்கிறேன். நந்தினி கல்யாணத்தை பற்றி ஏதும் முடிவு பண்ணியிருக்கீங்களா? கல்யாணம் பண்ணணும். இப்போ தான் நந்தினி முகத்தில் தெளிவு பிறந்திருக்கு. பழைய சந்தோஷம் திரும்பி வந்திருக்கு. கலகலப்பாக இருக்கா. இந்த மாற்றமே எனக்கு தெம்ப கொடுத்துருக்கு. என் பேத்திக்கு ஏற்ற மாதிரி வரன் அமையணும். அந்த அம்மன் என் பேத்தி விஷயத்தில் கண் திறந்து பார்க்கட்டும். இழந்த இழப்புக்கெல்லாம் ஈடு செய்கிற மாதிரி அவளை தாங்கி பிடிக்கிற ஒருத்தன் கணவனாகணும். குரல் நெகிழ சொல்கிறார். உங்கள் பேத்தியை சிம்மாசனத்தில் வச்சு தாங்கிறவன் வந்தாச்சு, கவலைப்படாதீங்க. ஆச்சரியம் கலந்த பார்வை பார்த்தவர், என்ன சொல்கிறீங்க பார்த்திபன்? என் பேத்திய ஏன் பதட்டப்படுறீங்க? நல்ல விஷயம்தானே சொல்கிறேன். என் மகன் பிரபாகர் உங்கள் பேத்தி நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறான். நந்தினிக்கும் இதில் பரிபூரண சம்மதம். நாம் 2 பேரும் சம்மந்தியாவதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. அவர் கையை அன்போடு பற்றியவர், நம்ப முடியலை பார்த்திபன். இவ்வளவு சீக்கிரம் என் நந்தினிக்கு வழி பிறக்கும்னு கனவிலும் நினைக்கலா. அந்த கடவுள் என் நந்தினி விஷயத்தில் உண்மையிலேயே கருணை காட்டிட்டாரு. இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, மனம் நிறைந்து சொல்கிறார். கையில் கோவில் பிரசாதத்துடன் உள்ளே வருகிறாள் நந்தினி. எதிர் வீட்டு பவித்ரா அம்மாவோடு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் தாத்தா. இந்தாங்க விபூதி பிரசாதம், எடுத்துக்குங்க. நெற்றியில் இட்டவர் பேத்தியை பார்க்கிறார். நந்தினி, இப்போதான்மா உன் முகத்தில் பழைய பொலிவு வந்திருக்கு. வெட்க சிரிப்பு சிரித்தவள், நீங்கள் விரும்பினது இதைத்தானே தாத்தா? ஆமாம்மா, என் நந்தினி என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். உன் வாழ்க்கையை நேர்படுத்திட்டா அப்புறம் இந்த தாத்தாவுக்கு என்னமா கவலை இருக்க போகுது? இப்படியே கோவில் கோவிலாக கிளம்பிடுவேன். அதுக்கு நான் அனுமதித்தால் தானே தாத்தா? உங்களை எப்பொழுதும் என் பக்கத்தில் தான் வச்சுப்பேன். இன்றைக்கி கோவிலில் பவித்ரா அம்மா கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க தாத்தா. வயசானவங்களே ஏன் தான் நிராகரிக்கிறாங்கன்னு தெரியல. என்னம்மா சொல்கிற? அவங்க மகன் மருமகள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க. இல்லை தாத்தா, மேலோட்டமாக பார்த்தா அப்படி தெரியுது. அவங்க மனசுக்குள் எவ்வளவு கவலை இருக்குது தெரியுமா? அவங்க வீட்டில் பவித்ரா அம்மாவோட அக்கா இருக்காங்க தாத்தா. வயசானவங்க, அதுவும் இல்லாமல் அல்சைமங்கிற ஞாபக மறதி நோயால் பாதிக்கப்பட்டவங்க. அப்படியா? எனக்கு தெரியாதே. நான் இதுவரை பார்த்ததில்லையே. அவங்க வெளியே வர்றதில்ல தாத்தா. எப்பவும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. நானே 2 முறை தான் பார்த்துருக்கேன். பாவம் தாத்தா அந்த அம்மா. அவங்களுக்குன்னு யாரும் இல்லையாம். கல்யாணமே பண்ணிக்கலையாம். தங்களுக்காக கஷ்டப்பட்ட அக்காவை கடைசி வரை தன் பராமரிப்பில் வச்சு பாதுகாக்கணும்னு பவித்ரா அம்மா பிரியப்படுறாங்க. ஆனால் மகனும் மருமகளும் அவங்களை அனுப்பி வச்சாதான் உங்களோடு இருப்போம், இல்லைன்னா தனி குடித்தனம் போயிடுறோம்னு சொல்கிறாங்களாம். அடக்கடவுளே, இக்கட்டான சூழல்தான். என்ன முடிவெடுத்திருக்காங்க? அது புரியாமல் தான் குழம்பி தவிக்கிறாங்க. கடவுள் ஆளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துடுறாரு. அது தீர்க்கும் வழியையும் அவரே கண்டுபிடிப்பார். சரிம்மா, நீ போய் சுவாமி விளக்கேற்றி கும்பிட்டு வா. உனக்கு ஒரு நல்ல தகவல் நான் சொல்ல போகிறேன். இப்போ சொல்லுங்க தாத்தா. நெற்றியில் குங்குமம் திகழ முகமலர நிற்கும் பேத்தியை கனிவுடன் பார்க்கிறார். என்ன தாத்தா என்னையே பார்த்துட்ருக்கீங்க? வாயை திற நந்தினி. அவள் வாயில் கையில் வைத்திருந்த சாக்லேட்டை திணிக்கிறார். இனிப்பு சுவை வாயில் பரவ,
உனக்கு வரன் பார்த்திருக்கேன் நந்தினி. கூடிய சீக்கிரம் கெட்டி மேளம் சத்தம் கேட்க போகுது. அலைப்பாயும் என் மனசுக்கு அமைதி கிடைக்கப் போகுது. அவர் சொல்ல என்ன பதில் சொல்வது என்று புரியாதவளாய் திகைக்கிறாள். இங்கே பாரு நந்தினி, இப்போ என்ன தாத்தா என் கல்யாணத்துக்கு அவசரம்னு சொல்லக்கூடாது. உன் முகத்தில் கல்யாணக்கலை வந்தாச்சு. நல்ல இடத்தில்தான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். பையனும் உனக்கு பொருத்தமான ஜோடியாக அம்சமாக இருப்பாராம். நந்தினியின் கண்ணிமைகள் பட்டாம்பூச்சியாக படபடக்கிறது. தாத்தா நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் நந்தினி. உன் மனசு எனக்கு தெரியாதா? அது இல்லை தாத்தா, நான் வேலை செய்கிற கம்பெனியின் எம்டி. ஓ, அந்த பிரபாகரை சொல்கிறியா? என் ஃப்ரெண்ட் பார்த்திபனின் மகன் தானே. அவருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறதா பார்த்திபன் சொன்னாருமா. பொண்ணு யாருன்னு அவர் முடிவு பண்ணிட்டாராம். தாத்தா என்ன சொல்கிறார்? கலக்கத்துடன் பார்க்கிறாள். பேத்தியின் கைப்பிடித்து தன் அருகில் இழுத்தவர், மக்கு நந்தினி, நான் உனக்கு பார்த்திருக்கிற வரன் யார் தெரியுமா? பார்த்திபனின் மகன் கார் கம்பெனியின் எம்டி, நீ விரும்புகிற பிரபாகர் தான். உன் மனசை தாத்தா கிட்ட வெளிப்படுத்தாமல் மறைச்சிட்டா. மனமெல்லாம் உற்சாகம் பெருக தாத்தாவை கட்டி அணைத்தவள், நான் சொல்லாமலேயே என் மனசை புரிஞ்சு வச்சுருக்கீங்களே என் செல்ல தாத்தா. என்னம்மா இது? எது சொல்லணும்னாலும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறவ இன்றைக்கி அதிசயமாக சூப்பர் மார்க்கெட் பக்கம் வந்து நில்லுங்க, வந்துடுறேன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப பதட்டமாக போச்சு. என்னம்மா ஆச்சு? வீட்டில் ஏதும் பிரச்சனையா? தங்கை பவித்ராவை பார்க்கிறார் பார்த்திபன். அவள் கண்கள் கலங்கி இருக்கிறது. என்னம்மா பவித்ரா, ப்ளீஸ்மா, வருத்தப்படாத. எதுவாக இருந்தாலும் சொல்லு, இந்த அண்ணன் தீர்த்து வைப்பேன். அண்ணா, நமக்காகவே வாழ்ந்த வசந்தி அக்காவை இனி நான் வீட்டில் வச்சுக்க முடியாதுண்ணா. குரல் தழுதழுக்க மனதில் இருப்பதை அண்ணனிடம் கொட்டுகிறாள். வேற வழி தெரியலண்ணா. என் குடும்பம் சிதறாமல் இருக்கணும்னா மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் அக்காவை பிரிஞ்சு தான் ஆகணும். நீங்கள் தான் அண்ணியை சமாதானப்படுத்தி அக்காவை உங்களோடு கொண்டு போய் வச்சுக்கணும். பாவம், அவங்க ஒரு குழந்தையாக மாறி தன் நிலை புரியாமல் இருக்கிறவங்களை பாரமாக நினைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுச்சு. நீ இவ்வளவு நாள் அக்காவை வச்சுருந்ததே பெரிய விஷயம். பரவாயில்லம்மா, நான் தான் என் கடமையை செய்யாமல் தள்ளி போட்டுட்டு வந்துட்டேன். அக்காவுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன், நீ நிம்மதியாக போ. உன் மகன் மருமகளோடு ஒத்துமையாரு. தேவையில்லாமல் அவங்களை பகச்சிக்காதா. தங்கையை சமாதானப்படுத்தினாலும் அவர் மனதில் பாரம் கனமாக இறங்கிக் கொள்கிறது. கோபமும் ஆத்திரமும் வர கணவனை எரித்து விடுவது போல பார்க்கிறாள் சங்கவி. அவன்தான் காதல் கீதல்னு புரியாமல் உளறினா அதுக்கு நீங்கள் துணை போகிறீங்களா? புரியாமல் பேசாத சங்கவி. பிரபாகர் ஒன்றும் சின்ன குழந்தை அல்ல. அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் வயது அவனுக்கு இருக்குது. அப்போ பெத்தவங்கன்னு நாம் எதுக்கு இருக்கோம்? பெத்து வளர்த்து ஒரு நல்ல வழியை காட்டின நமக்கு அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை இல்லையா? காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாம் இதை பேசுறது தப்பு சங்கவி. நம் காதலை சொன்னதும் அக்கா என் விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலையா? அதே மாதிரி நாமும் நம் பிரபாகரனின் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணி வைப்போம். என்னையும் யாரும் இல்லாத அந்த நந்தினியையும் ஒப்பிட்டு பேசாதீங்க. பெத்தவங்களை ஒரு சேர முழுங்கிட்டு தாத்தாவின் பராமரிப்பில் இருக்கா. பிறந்த இடம்னு சொல்ல நாதி இல்லா. கோடீஸ்வரனான என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட இடமா அமையணும்? இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த கல்யாணத்துக்கு ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். இப்படி நீ பிடிவாதமாக இருந்தா இதனால் நஷ்டப்பட போகிறது நீதான். நம்மை மீறி இந்த கல்யாணம் நடக்கும். உன் மகன் உனக்கு இல்லாமல் போவான். இது உனக்கு சம்மதமா? எரிச்சலுடன் பார்த்தவள், அதனால் அந்த அதிர்ஷ்டம் கெட்டவளை கல்யாணம் பண்ணித்தர சொல்கிறீங்களா? வேகமாக அங்கு வருகிறான் பிரபாகர். பெரியவங்க பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும்னு தான் நான் இதுவரை தலையிடாமல் அமைதியாக உள்ளே இருந்தேன். அடுத்தவங்க மனசை காயப்படுத்துறதே உன் வழக்கமாக போச்சு. உலகத்தில் நடக்காதது நடக்கலையுமா? நீ செய்ததை இப்போ உன் மகன் செய்கிறேன், அவ்வளவுதான். அதுவும் நந்தினி நல்ல பெண், என் மனசுக்கு பிடிச்சவ. பணம் காசு எனக்கு பிரச்சனை இல்லை, என்னால் சம்பாதிக்க முடியும். அதே போல் உன்னை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்க நினைக்கலாம். உறவுகளோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை நீ விரும்பாமல் இருக்கலாம். நான் அப்படி இல்லை. பெற்றவங்களை கடைசி வரை மதிக்கணும். என் நல்வாழ்க்கைக்கு பாடுபட்டவங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கேன். என் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் உறவுகளோடு இணைந்து வாழணும்னு தாம்மா நான் விரும்புகிறேன். கவலைப்படாதேம்மா, உனக்கு சம்மதம் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது. ஆனால் அதுக்கப்புறம் உன் மகன் வாழ்க்கையில் என்றைக்குமே கல்யாணங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் வெளியேற மனைவியை திரும்பி பார்க்காமல் பார்த்திபனும் மகனை பின்தொடர்ந்து போக அப்படியே உட்கார்ந்திருந்தாள் சங்கவி. அக்கா சாப்பிடுக்கா. இட்லியை சாம்பாரில் நனைத்து அக்காவிற்கு ஊட்டுகிறாள். எனக்கு ஒரு தாயாக இருந்து கல்யாணம் பண்ணியவள், பரிவும் பாசமும் காட்டி என் பிரசவத்தை பார்த்தவள், தான் தாயாகாவிட்டாலும் தாய்மையின் பரிவை காட்டியவள்,
நான் நன்றி மறந்தவளாக போகிறேன்கா. என் சுயநலத்திற்காக உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போகிறேன். என்னை மன்னிச்சிடுக்கா. கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்க்கிறது. பவித்ரா, அக்காவா அழைப்பது? நிமிர்கிறாள். அலறியா பவித்ரா? அக்கா, என்னை அடையாளம் தெரியுதா? நீ என் தங்கையிடி. உன்னை எனக்கு அடையாளம் தெரியாமல் போகுமா? வயசாயிடுச்சு, அதனால் கொஞ்சம் தடுமாற்றம், அவ்வளவுதான். என்னை உட்கார வச்சு ஊட்டி விடுற, மகளா பாசம் காட்டுற. நீ நல்லா இருக்கணும் பவித்ரா. நான் மனசார வாழ்த்துறேன். அக்கா வீட்டு வார்த்தைகள் நெஞ்சை உருக்க தன்னோடு சேர்த்து தழுவுகிறாள். என்னம்மா செய்கிற? அண்ணன் உன்னை கூப்பிடுறாரு. இந்த பெரியம்மாவை கட்டிக்கிட்டு அலறதே உனக்கு வாடிக்கையாக போச்சு. அப்படி என்ன பாசமோ? கவிதா உள்ளே வர முந்தானியில் கண்ணீரை துடைத்தவள், கவிதா, உன் பெரியம்மா என்னை அடையாளம் கண்டுக்கிட்டு எவ்வளவு தெளிவாக பேசினாங்க தெரியுமா? பரபரப்புடன் சொன்னவள், அக்கா, கவிதா வந்திருக்கா. இவளை தெரியுதா அக்கா? மகளை அவள் முன் நிறுத்த எதுவுமே சொல்லாமல் வெற்று பார்வை பார்க்கிறாள். சிறிது நேரம் பெரியம்மாவின் முன் நின்றவள், அம்மா, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இப்படியே பெரியம்மாவோடு சேர்ந்து நீயும் முளறிட்டு இருந்தா அவங்களே மாதிரியே ஆயிடுவா. மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வழியை பாரு. சொன்னபடி போக மௌனமாகிறாள் பவித்ரா. 2 நாட்களாக வீட்டில் நடக்கும் மௌன யுத்தத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் பார்த்திபன். யாரும் யாரிடமும் பேசவில்லை. கடமையாய் அவரவர் வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். சாப்பாடு வைக்கும்போது கூட அம்மாவின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல் சாப்பிட்டு எழுகிறான் பிரபாகர். சங்கவியும் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டவில்லை. அம்மாவுக்கும் மகனுக்குமான போராட்டம் எப்படி முடிய போகிறது? புரியவில்லை பார்த்திபனுக்கு. தூங்கிட்டீங்களா? கண்மூடி படுத்திருந்தவர் கண் திறக்கிறார். மொட்டை மாடிக்கு கொஞ்சம் வர்றீங்களா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். மௌனமாக அவளை பின்தொடர்கிறார். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அவளே பேசட்டும் என்று அமைதியாக சங்கவியின் முகத்தை பார்க்கிறார். காதலுக்கு நான் எதிரி இல்லா. இருந்தாலும் என் மகனுக்கு அந்தஸ்தான இடத்தில் பெண் தேடணும்னு நினச்சேன். அவன் விருப்பம் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா கட்டிக்கட்டும். நான் குறுக்கணிக்க விரும்பலா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த நந்தினியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைனா என் வாழ்க்கையில் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொன்ன பிறகும் நான் மனசை மாற்றிக்கலைன்னா நான் தாயே இல்லை. வெரி குட், நல்ல முடிவெடுத்திருக்க சங்கவி. பொறுங்க, அவசரப்படாதீங்க. நான் முழுசாக பேசி முடிச்சுடுறேன். நந்தினியே இந்த வீட்டு மருமகளாக வரட்டும். பிரபாகர் அவளுடன் சந்தோஷமாக குடும்பம் நடத்தட்டும். என்னால் அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. என் மகனுக்காக நான் என் மனசை மாற்றிக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நல்ல விதமாக நடக்கணும்னா நீங்கள் எனக்கு ஒரு உறுதிமொழி தரணும். மனைவியை கண்ணிமைக்காமல் பார்க்கிறார். என் மகன் மருமகளோடு நாம் வாழப்போகிற வாழ்க்கையில் எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது. உங்கள் அக்காவை எந்த காரணத்திற்காகவும் நம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் தங்கை வீட்டில் இனி அவங்களுக்கு இடமில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த இலக்கு நீங்கன்னு முடிவு பண்ணக்கூடாது. தான் யார், எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம்னு புரியாமல் ஒரு ஜடமாக உலா வர்ற உங்கள் அக்காவை நம்ம வீட்டில் வச்சுக்க எனக்கு துளியும் விருப்பமில்லா. உங்கள் தங்கை எப்படி தன் குடும்ப உறவுகளின் சந்தோஷம் பெருசுன்னு நினைக்கிறாளோ அதுபோல தான் நானும். என் குடும்ப சந்தோஷம்தான் பெருசுன்னு நினைக்கிறேன். நான் சுயநலவாதி, இரக்கமில்லாதவன்னு நீங்கள் நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள். என் மகன் விருப்பப்பட்ட பொண்ணை மனசார என் மருமகளாக ஏற்றுக்கிறேன். இனி முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நிதானமாக யோசித்து உங்கள் முடிவை சொல்லுங்கள். சிந்தனையை முகத்தில் தேக்கி உட்கார்ந்திருப்பவரை பார்த்தபடி படியிறங்குகிறாள் சங்கவி. அம்மாவுக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா? எதுக்கும் முடிச்சு போடுறாங்க. அத்தை இந்த வீட்டின் ஒரு மூலையில் இருப்பதில் அவங்களுக்கு என்னப்பா சங்கடம்? அம்மா அவங்களை கவனிச்சிக்க வேண்டாம். தனியாக நர்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். நந்தினி அன்பான பொண்ணுப்பா. கல்யாணமானா அவள் அத்தைக்கு அனுசரணையாக இருந்து கவனிச்சுப்பா. அம்மாவுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லுங்கப்பா. அத்தையும் வீட்டில் வச்சுக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்த பிறகும் நீங்கள் மௌனம் காக்கிறது சரியில்லைப்பா. தாய் ஸ்தானத்திலிருந்து உங்களை ஆளாக்கினவங்க, அந்த நன்றியை மறக்கக்கூடாதுப்பா. வேண்டாம் பிரபாகர், உங்கள் அம்மா குணம் எனக்கு நல்லா தெரியும். அவள் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம். உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். என் அக்காவை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். என்னப்பா செய்ய போகிறீங்க? நல்லா கவனிப்போடு இருக்கிற ஓல்டேஜ் ஹோமில் அக்காவை சேர்த்துடலாம்னு இருக்கேன் பிரபாகர். எங்கிருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று தான். உறவுகளின் அருகாமை அவங்களுக்கு தெரியலா. அதற்கான குடுப்பினையும் இல்லை. இந்த பாவியை நிச்சயம் அவங்க மன்னிப்பாங்க. எனக்கு வேறு வழி தெரியல பிரபா. அவர் கண்கள் கலங்குகிறது. நந்தினி வா வா. கடைசியில் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு மருமகளாக போக போகிறா. பிரபாகர் கொடுத்து வச்சவன். அழகும் அன்பும் ஒரு சேர உள்ள உன்னை மனைவியாக அடைய போகிறான். உண்மையான மகிழ்வுடன் சொல்கிறாள் பவித்ரா. வீட்டில் யாரும் இல்லையாமா?
சூர்யாவும் கலாவும் கவிதா வீட்டுக்கு போயிருக்காங்க. சூர்யா அப்பா மார்க்கெட் வரை போயிருக்காரு. வீட்டில் நானும் என் அக்காவும் தான் இருக்கோம். உங்கள் அக்கா விஷயத்தில் என்னம்மா முடிவெடுத்திருக்கீங்க? தெரியலை நந்தினி, உன் மாமா அதான் என் அண்ணன் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு தெரியலா. பிரபாகர் கல்யாணம் முடியட்டும் பவித்ரா, அதுவரை அக்கா இங்கே இருக்கட்டும், அப்புறம் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அறையிலிருந்து வெளியே வருகிறாள் வசந்தி. அக்காவை பார்த்தவள் எழுந்து சென்று கைப்பிடித்து அழைத்து வந்து அருகில் உட்கார வைத்துக் கொள்கிறாள் பவித்ரா. தளர்ந்த உடம்பு, முகத்தின் சுருக்கங்கள் வயதை அதிகப்படுத்தி காட்டுகிறது. கண்கள் நிலையில்லாமல் அலைப்பாய்ந்தபடி இருக்கிறது. இப்போவெல்லாம் அக்கா வெளியே வரதில்ல. அவங்க இந்த வீட்டில் நடமாடுறது யாருக்கும் பிடிக்கலை நந்தினி. நானே அக்கா வெளியே வராமல் இருக்க ரூம் கதவை வெளியே தாழ் போட்டு வைக்கிறேன் தெரியுமா? மனசு வலிக்குது நந்தினி. என் கைப்பிடிச்சு வழிகாட்டினவங்க இப்போ இவங்க இருக்கிற நிலையை பார்க்கும்போது. எங்கள் அக்கா தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி இருந்தா கணவன் பிள்ளை குடும்பம்னு இருந்திருப்பாங்க. நிச்சயம் அவங்க குடும்பம் இப்படி அவங்களை வெளியே அனுப்பாதில்லையா? என்னம்மா பண்ணுறது? கடவுளின் கட்டளைகள் என்னங்கிறதும் அதற்கான பதிலை எங்கே தேடுறதுன்னு புரியாமல் தானே வாழ்கிறோம். கவலைப்படாதீங்கம்மா, மாமா நிச்சயம் இவங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க. நான் வரட்டுமா? தாத்தா தனியாக இருக்காரு, போய் சாப்பாடு தயார் பண்ணணும். நந்தினி எல்லாம் வசந்தியும் எழுந்து கொள்கிறாள். அக்கா உட்காரு, நீ எங்கே போகிற? நீ வெளியே போறியா? நான் உன்னோடு வரட்டுமா? நந்தினியை பார்க்கிறாள். அவளோடு போக வேண்டாங்க்கா, நந்தினி அவள் வீட்டுக்கு போகிறா. நான் நாளைக்கு உன்னை கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன். ரூமுக்கு போகலாம், வாக்கா. நந்தினி, நந்தினி, உன் பேர் அதுதானே? இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என்னை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறியா? கண்களில் கெஞ்சுதலுடன் பார்ப்பவளை பரிதாபம் மேலிட கைப்பிடித்தவள், அம்மா என்னமோ தெரியல, வெளியே வர ஆசைப்படுறாங்க. கொஞ்ச நேரம் எங்கள் வீட்டில் வச்சுருந்து பத்திரமா கொண்டு வந்து விடுறேன், அனுப்புங்கம்மா. உனக்கு எதுக்கு சிரமம் நந்தினி? இதில் என்னம்மா சிரமம்? சொல்லப்போனால் இவங்க மகனாக நினைக்கிற இவங்க தம்பி வீட்டுக்கு தான் நான் மருமகளாக போக போகிறேன். இவங்களை கவனிக்கிற பொறுப்பு எனக்கும் இருக்குமா? என் பாட்டியின் ஸ்தானத்தில் அவங்கள வச்சு பார்க்கிறேன், அனுப்பி வைங்கம்மா. சரி நந்தினி, பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடு. நந்தினியின் கைப்பிடித்து சிறு குழந்தையின் குதூகலத்துடன் நடக்கிறாள் வசந்தி. உள்ள வாங்கம்மா, அன்போடு அழைத்தவள். தாத்தா தாத்தா, பேத்தியின் குரல் கேட்டவர், இதோ வரேன் நந்தினி. பவித்ரா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சா? நட்போடு பழகின, இப்போ அவங்க உனக்கு உறவுக்காரங்களாக ஆக போகிறாங்க. சொன்னபடி உள்ளறையிலிருந்து வந்தவர் ஹாலில் உட்கார்ந்திருப்பவளை பார்க்கிறார். மனம் மெழுகாய் உருகுகிறது. வருடங்கள் எத்தனை கடந்தால் என்ன? காதலை பரிமாறிய கண்கள், மனதில் அன்பு சாமரம் வீசியவள், உனக்கு எல்லாமுமாக இருப்பேன் என்று வாய் நிறைய சொன்னவள். இதோ வயதின் மூப்பில் கண்களின் ஒளியிழந்து உயிரோட்டமில்லாத பார்வையுடன் இதோ என் முன்னே உட்கார்ந்திருக்கிறாள். இது கனவா இல்லை நிஜமா? என்ன தாத்தா அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டீங்க? இவங்க யாருன்னு தெரியல, அதுதானே? பவித்ரா அம்மாவோட அக்கா வசந்தி அம்மா. இவங்க தான் தாத்தா அல்சைமரால் பாதிக்கப்பட்டு ஞாபகங்களை தொலைத்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி என்னுடன் வரேன்னு சொல்லி புறப்பட்டு வந்துட்டாங்க. பாவம் தாத்தா, இவங்க தம்பி தங்கைக்காக கல்யாணமே பண்ணிக்காமல் வாழ்ந்தவங்க. வாழ்நாள் கடைசி படியில் அன்பா ஆதரவாக அரவணைக்க அவங்க தங்கையால் முடியலை. இனி மாமாவின் அடைக்கலம்தான் இவங்களை காப்பாற்றணும். நந்தினி பேசிக்கொண்டே இருக்க இது எதுவுமே மூளைக்குள் பதியாமல் அவர் கண்கள் வசந்தியை பார்த்தபடி இருக்கிறது. பெரியவர்கள் அச்சதை தூவ நந்தினியின் கழுத்தில் தாலி கட்டுகிறான் பிரபாகர். பவித்ரா குடும்பத்துடன் அண்ணன் வீட்டிற்கு வந்திருந்து கல்யாண சடங்குகளில் பங்கு கொண்டு கிளம்புகிறாள். நாங்கள் புறப்படுறோம்னா, புது மருமகள் வீட்டுக்கு வந்தாச்சு, சந்தோஷமாக இருங்க. பவித்ரா சொல்ல கவிதா சுரேஷ் கிளம்ப கலாவும் சூர்யாவும் வெளியே வருகிறார்கள். ஒரு நிமிஷம். கையில் ஸ்வீட் பாக்கெட்டுடன் வந்த சங்கவி அதை பவித்ராவிடம் தருகிறாள். குடும்பத்தோடு வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்ததே சந்தோஷம் பவித்ரா. இருக்கட்டும் அண்ணி, இது என் கடமைதானே. கல்யாண பெண்ணாக புதுமெருகு களையாமல் அழகு பதுமையாக நிற்கும் நந்தினியின் அருகில் வந்தவள், தாத்தாவை பற்றி கவலைப்படாதே நந்தினி, நாங்கள் பக்கத்தில் இருக்கோம், நல்லபடியாக பார்த்துக்கிறோம். பவித்ரா சொல்ல, லேட்டாச்சுமா, போகலாம், சூர்யா அழைக்கிறான். ஒரு நிமிஷம். உங்கள் அக்காவை மறந்துட்டு போகிறீங்க, உள்ளே இருக்காங்க, அவங்களையும் அழைச்சிட்டு போங்க. கல்யாணத்துக்காக வந்தவங்க, நீங்கள் புறப்படும்போது அழைச்சிட்டு போகிறது தானே முறை. அம்மா, இனி பெரியம்மா நம் வீட்டிற்கு வர வேண்டாம், இத்தனை நாள் நீதானே வச்சு பார்த்துக்கிட்ட, மாமாவுக்கும் அந்த கடமை இருக்குது, அவங்க இங்கேயே இருக்கட்டும். சூர்யா சொல்ல சங்கடத்துடன் அண்ணனை பார்க்கிறாள் பவித்ரா. என்னங்க வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னால் நான் சொன்னது மறந்து போச்சா? புது மருமகளை ஆரத்தி வச்சு அழைத்த வீட்டில் இவங்க இருக்கிறது சரியில்லை.
சந்தனமும் ஜவ்வாதும் மணக்கிற கல்யாண வீட்டில் முடியாதவங்களை வச்சுக்க முடியாது. வந்தது போல கிளம்ப சொல்லுங்க. சங்கவி தீர்மானமாக சொல்ல வெளியே வருகிறாள் வசந்தி. அங்கிருப்பவர்களை மலங்க மலங்க பார்த்தவள் தன்னை வைத்து அங்கே பெரிய பிரச்சனை நடப்பதை புரிந்து கொள்ள இயலாதவளாக மெல்ல நடந்து நந்தினியின் அருகில் வந்து உட்கார்கிறாள். நந்தினிக்கு அவளை பார்க்க பரிதாபம் தோன்றுகிறது. கோபமாக பேசும் மாமியாரின் முன் புதுமண பெண் எதுவும் சொல்ல முடியாது. பிரபாகரன் நிலையோ அதற்கு மேல் இருக்கிறது. பாவம், வயதானவர்களை வேண்டாத பொருள் போல பந்தாடுகிறார்கள். அப்பா என்ன செய்ய போகிறார்? எல்லாரும் பார்த்திபன் முகத்தை பார்க்கிறார்கள். வசந்தியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். அவளை பார்த்துக்கிற சிரமம் வேண்டாம். வசந்தியை நான் அழைச்சிட்டு கிராமத்துக்கு போக போகிறேன். நந்தினியின் கல்யாணம் நல்ல விதமாக முடியட்டும்னு தான் காத்திருந்தேன். நந்தினியின் தாத்தா சொல்ல அனைவரது முகத்திலும் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிகிறது. சம்பந்தமே இல்லாமல் தாத்தா ஏன் இவர்களின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்? அதுவும் கிராமத்துக்கு எங்கோ போகப் போவதாக சொல்கிறார். எதுவும் புரியாதவளாக தாத்தாவிடம் வந்தவள், என்ன தாத்தா சொல்கிறீங்க? நீங்கள் எதுக்கு வசந்தி அம்மாவை? உரிமையுள்ளவர்தான்மா உன் தாத்தா, யாரும் தடுக்க வேண்டாம். உங்கள் எல்லாருக்கும் புரியும்படி நான் சொல்கிறேன். பார்த்திபன் முகத்தை எல்லோரும் பார்க்கிறார்கள். ஏன் அலறீங்க? என்னாச்சு? நந்தினி கல்யாணம் தான் நல்லபடியாக முடிவாகிடுச்சே. இன்னும் 1 மாதத்தில் கல்யாணம். உங்கள் பேத்தி என் வீட்டில் நிம்மதியாக வாழ்வா, கவலைப்படாதீங்க. என் மனசில் இருப்பதை உங்ககிட்ட சொல்லணும் பார்த்திபன், இல்லாட்டி என் நெஞ்சே வெடிச்சிடும். என்ன சொல்கிறீங்க? திகைப்பு தெரிய பார்க்கிறார். என் கடந்த காலம், நான் அனுபவித்த வழிகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட மனம் திறந்து சொல்ல போகிறேன். சேது, என்னப்பா இது இப்படி பிரம்மை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா? வேலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டா. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போகிறா? தெரியலை சித்தப்பா, மனசு வெறுத்து போச்சு. நான் கட்டி வச்ச கற்பனை கோட்டை இடிஞ்சு போச்சு. காலமெல்லாம் வசந்தி என் கைப்பிடிச்சு வருவான்னு நான் கண்ட கனவு கனவாகவே முடிஞ்சு போச்சு. எனக்கு வாழவே பிடிக்கலை சித்தப்பா. மனம் குமுற சொல்கிறான் சேது. மனசை தேத்திக்கப்பா. நீ உயிருக்குயிராக நேசித்த வசந்தி உனக்கு கிடைக்கலா. அவள் உன்னை வேண்டாம்னு மறுக்கலையே. தன் தம்பி தங்கைக்காக தன் வாழ்க்கையை பணயம் வைக்க துணிஞ்சிட்டா. ஆனால் அவள் மனசில் என்னைக்கும் நீ தான் இருப்பா, அது உண்மை. எனக்குன்னு உங்களை தவிர யாரும் கிடையாது சித்தப்பா. அமைதியான அவள் குணம் எனக்கு பிடிச்சது. அன்பா பழகினா. அவள் என் மேல் காட்டின அக்கறை எனக்கு முகம் தெரியாத என் தாயை ஞாபகப்படுத்துச்சு. அன்புனா என்னன்னு அவள் கூட பழகின பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவள் எனக்கு காதலி மட்டுமில்ல, நல்ல சிநேகிதி, தாய்க்கு நிகரானவள். சின்ன வயசில் பெற்றவங்களை இழந்து மனதால் நிறைய காயப்பட்டு வளர்ந்தவன் நான். நீங்கள் மட்டும்தான் ஆதரவு காட்டினீங்க. இந்த அனாதைக்கு அந்த கடவுள் அன்பான வசந்தியை மனைவியாக கொடுக்க போகிறான்னு சந்தோஷப்பட்டேன். எல்லாம் கனவா போச்சு. சேதுவின் கண்ணீர் அவரை நெகிழ வைக்க அருகில் வந்தவர், நான் வேணும்னா அந்த கிராமத்துக்கு போய் வசந்திக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் சித்தப்பா, அவள் முடிவெடுத்தா அதிலிருந்து மாற மாட்டா. எனக்கென்னவோ அவள் சித்தி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தோணுது. எல்லாம் சுயநலம். இத்தனைக்கும் கல்யாணத்துக்கு பிறகு அவள் தம்பி தங்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறதா சொன்னேன். அதை அவங்க நம்பலை போல இருக்கு. எப்படியோ என் வாழ்க்கை இருண்ட பாலைவனம் ஆகிடுச்சு. அதான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அந்த கிராமத்தை விட்டே வந்துட்டேன். நீ எடுத்த முடிவு சரிதான்ப்பா. என்னதான் அந்த கிராமத்து ஜனங்க தாயா பிள்ளையா பழகினாலும் தினம் தினம் அந்த வசந்தியின் முகத்தில் முழிச்சுக்கிட்டு உன்னால் எப்படி இருக்க முடியும்? படித்த உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கும். இப்படி மூளையில் முடங்கி போகாமல் நான் சொன்னதை கேளு சேதோ. என் தூரத்து சொந்தக்கார பையன் நாமக்கல்லில் ஸ்கூல் வச்சு நடத்துகிறான். நீ விருப்பப்பட்டால் அங்கே போய் வேலை பார்க்கலாம். அலைப்பாயும் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். தயவு செய்து நான் சொல்கிறத கேளு சேதோ. அவனை வற்புறுத்தி நாமக்கல்லுக்கு அனுப்பி வைக்கிறார். அங்கு அவன் மனதுக்கு ஆறுதலாக வந்து சேர்கிறான் தினகரன். இருவரும் ஒரே அறையில் தங்க மனம் திறந்து தன் கதையை சொல்கிறான் சேதோ. எல்லா காதலும் கல்யாணத்தில் முடியறதில்லை சேதோ. அதுக்காக நம் வாழ்க்கையே செயலிழந்து போச்சுன்னு நினைக்கிறது தவறு. காலம் எப்பேற்பட்ட காயத்துக்கும் மருந்து போடும். வாழ்க்கையை அதன் போக்கில் ஒத்துக்கிறது நல்லது. உங்கள் கவனத்தை வேலையில் செலுத்துங்க. யாருமில்லைன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கான உறவுகளை கடவுள் நிச்சயம் ஏற்படுத்தி தருவார். 6 மாதத்தில் அவனுடன் நல்ல பழக்கம் ஏற்பட நட்பினால் இருவரும் நெருக்கமாகிறார்கள். சேது, அடுத்த வாரம் என் தங்கை கல்யாணம். நீயும் அவசியம் என்னோடு வர்றா. ப்ளீஸ். நான் வரல தினகர், என்னை வற்புறுத்தாதா. நாங்கள் ஏழைங்க தான். பெருசாக மண்டபம் பிடிச்சி தடபுடலாக விருந்து வச்சு நடத்துகிற கல்யாணம் இல்லை சேது. முக்கியமான உறவுகளுக்கு சொல்லி கோவிலில் வச்சு தாலி கட்டி வீட்டில் விருந்து, அவ்வளவுதான். என் நண்பனா உன்னை அழைக்கிறேன். வந்தால் சந்தோஷப்படுவேன். அப்புறம் முன்னிஷ்டம். நண்பனின் அன்பான அழைப்பை தட்ட முடியாமல் பயணமாகிறான்.
கிராமத்து கல்யாணம். வீட்டு வாசலில் பந்தல் போடப்பட்டு வாழை மரம் கட்டப்பட்டிருக்கிறது. உறவு ஜனங்கள் திண்ணையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க கல்யாண வேளையில் நண்பனுக்கு உதவியாக இருக்கிறான் சேது. மாப்பிள்ளை வீட்டு ஜனங்கள் சாயந்தரம் வந்துடுவாங்க தினகர். மேலே திரு சண்முகம் வீட்டை தான் அவங்க தங்க ஏற்பாடு பண்ணியிருக்கு. உட்கார நாட்காலி ஜமக்காலம் எல்லாம் வாடகை கடையில் வாங்கிட்டு வந்து போட்டுடு. தினகரின் பெரியப்பா சொல்ல, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு பெரியப்பா. சாயந்தரம் மாப்பிள்ளை அழைப்புக்கு கோவிலில் ஏற்பாடு செய்தாச்சு. மணி 6 ஆகியது. இருப்பினும் மாப்பிள்ளை வீட்டார் யாரும் வரும் அறிகுறியே இல்லாமல் இருக்க அனைவரது முகத்திலும் கலக்கம் தெரிகிறது. தினகர், என்னாச்சுன்னு கேளுப்பா. 7 மணிக்கு மாப்பிள்ளை அழைப்பு, இன்னும் யாரும் வரலையே. கிளம்பிட்டாங்களா? ஃபோன் பண்ணி விசாரி, கவலையுடன் சொல்கிறார் தினகரனின் அப்பா. வந்துடுவாங்கப்பா, கிளம்ப முன்ன பின்ன ஆகியிருக்கும், பயப்படாதீங்க. தினகர், மாப்பிள்ளையின் மாமாவும் இன்னும் 2 பேரும் வந்திருக்காங்க. வெளியே அழைப்பு வர வாசலுக்கு விரைகிறார்கள். கல்யாணத்தில் இஷ்டமில்லைன்னு கடிதம் எழுதி வச்சுட்டு மாப்பிள்ளை எங்கோ போயிட்டான். பையனோட அம்மா அதை கேட்டதும் ப்ரெஷர் அதிகமாகி மயங்கிட்டா. குடும்பமே ஆஸ்பத்திரியில் இருக்குது. பையனை தேடுறதா ஆஸ்பத்திரியில் இருப்பவளை பார்க்கிறதான்னு தெரியல. உங்ககிட்ட நிலைமையை எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போகலாம்னு வந்தோம். எவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்டீங்க. இது எங்கள் பொண்ணோட வாழ்க்கைங்க. பையனுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்காம கல்யாணம் முடிவு பண்ணி நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ வந்து சொல்கிறீங்க. கல்யாணம் நின்று போனால் எங்கள் பொண்ணோட கதி என்னாகிறது? விவாதங்களும் வாதங்களும் உறவினர்களுக்குள் நடக்க, ஐயோ இங்கே வாங்களேன், நம்ம லக்ஷ்மி தூக்கில் தொங்கிட்டா. முகத்தில் தண்ணீர் தெளித்து ஆசுவாசப்படுத்தி மூளையில் அவளை உட்கார வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் அவளை பரிதாபமாக பார்க்க, ஏன் அவளை காப்பாற்றினீங்க? போய் சேர்ந்திருந்தாலும் என் மகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கும். மணமேடை வரை வந்து துரதிர்ஷ்டசாலியாக நிற்கிறவளை நாங்கள் எப்படி கரையேற்ற போகிறோம்? தலையில் அடித்து கொண்டு கதறுகிறார் தினகரனின் அப்பா. யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது? நடந்ததை ஜீரணிக்க முடியாமல் தினகர் திகைத்து நிற்க நண்பனின் அருகில் வருகிறான் சேது. தினகர், உன் தங்கை கழுத்தில் நான் தாலி கட்டுறேன். நாளை குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்கும். முழங்காலில் தலை கவிழ்த்திருந்த லட்சுமி நிமிர்ந்து சேதுவை பார்க்கிறாள். சேதுவின் கையை பிடித்த தினகர், சேது, எங்கள் குடும்பத்தையே நீ காப்பாற்றிட்டா. மான அவமானத்திற்கு பயந்து வாழ்கிறவங்க என்னை பெற்றவங்க. இனி என்ன நடக்க போகுதோ, என் தங்கையின் வாழ்க்கை என்ன ஆக போகுதோன்னு நிலை தடுமாறி நின்னேன். எங்களை தலை நிமிர வச்சுட்டா. எங்கள் நன்றியை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை சேது. நெஞ்சம் நெகிழ சொல்கிறான் தினகர். லட்சுமியுடன் சித்தப்பாவின் காலில் விழுகிறான் சேது. எழுந்திருப்பா, நீங்கள் 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும். நீ இப்படியே தனிமரமாக இருந்துடுவியோன்னு கவலைப்பட்டேன். கடவுள் உனக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. நல்லா இருப்பா. மனம் நிறைந்து வாழ்த்துகிறார். கையில் பால் செம்புடன் தலை நிறைய பூவுடன் உள்ளே வருகிறாள் லட்சுமி. அவன் காலில் விழுகிறாள். எழுந்திரு லட்சுமி. கைப்பிடித்து தூக்குகிறான் சேது. உங்கள் மனசை கல்லாக்கிக்கிட்டு எங்கள் குடும்பத்துக்காக எனக்கு வாழ்க்கை தந்திருக்கீங்க. அண்ணன் உங்கள் காதலை பற்றி சொன்னார். உங்கள் வசந்தியை நீங்கள் மறக்க முடியாமல் அவன் நினைவில் தவிக்கிறதை சொன்னார். உங்கள் மனசை புரிஞ்சு நடக்க சொன்னார். என் கழுத்தில் தாலி கட்டினதுக்காக நான் கடைசி வரை நன்றியுடன் இருப்பேன். நீ என் மனைவி லட்சுமி. அதற்குரிய அன்பும் அக்கறையும் பாசமும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். ஆனால் வசந்தியின் நினைவுகள் என் மனசில் இருப்பதை எந்த காலத்திலும் அழிக்க முடியாது. அதுக்காக தாலி கட்டிய உன்னை கலங்க விட மாட்டேன். என் மனசளவில் மனைவியாகிவிட்ட வசந்தியை என்னால் எந்த காலத்திலும் மறக்க முடியாது. விதி எங்களை சேரவிடாமல் தடுத்துடுச்சு. பாவம்ங்க அந்த வசந்தி. உயிருக்குயிராக உங்களை நேசிச்சிருக்காங்க. தனக்கு பிறந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கவனிக்காமல் போயிடுவாங்களோன்னு அவங்க சித்தி சுயநலமாக யோசிச்சா அவங்க காதலை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. தன் மனதை புரிந்து பேசும் லட்சுமியை கண்கலங்க பார்க்கிறான் சேது. உங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியுங்க. நீங்கள் தாலி கட்டாத மனைவியாக அந்த வசந்தி என்றைக்கும் உங்கள் மனசில் வாழ்வா. ஒரு சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களையும் வசந்தியையும் சந்திக்க வச்சு உங்களுக்குள் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினா, சத்தியமாக சொல்கிறேங்க, என் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்தா அவங்க கழுத்தில் கட்ட சொல்வேன். உங்கள் காதலுக்கு இந்த லட்சுமி என்றைக்கும் மரியாதை தருவாங்க. மனம் நெகிழ லட்சுமியை தழுவுகிறான் சேது. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வசந்தியின் நினைவில் அவன் மனம் சோர்ந்திருக்கும்போது, கவலைப்படாதீங்க, அவங்க தம்பி தங்கைங்க தங்களுக்காக வாழும் அக்காவை நல்ல விதமாக கவனிச்சுப்பாங்க. கடவுள் அவர்களுக்கான வாழ்க்கையை தட்டி பறிச்சுக்கிட்டாலும் அவங்க மனம் சந்தோஷப்படும்படி நல்ல உறவுகளை கொடுத்துருப்பாரு. கணவனை சமாதானப்படுத்துவாள் லட்சுமி. லட்சுமியின் அன்பான அனுசரணையான வாழ்க்கை பாதையில் நடைபோட்டவர் கால ஓட்டத்தில் மகன் மருமகள் பேத்தி என அன்பான குடும்ப உறவுகளுடன் வாழ்ந்த போதும்
வசந்தியின் நினைவுகள் அழியாத காவியமாக அவர் அடிமனதில் வாழ்ந்து கொண்டிருந்தது. உங்கள் அக்கா தான் என் இனிய காதலியாக இருந்த வசந்தி. உங்களுக்காகவும் உங்கள் தங்கைக்காகவும் காதலை துறந்தவள். உங்கள் அம்மா கிட்ட தன் மனசை புரிய வைக்க வசந்தியால் முடியலா. அதனாலேயே எங்கள் காதல் நிறைவேறாமல் போச்சு. கண்ணீருடன் சொல்வதை திகைப்பு மாறாமல் பார்க்கிறார் பார்த்திபன். என்ன பார்க்குறீங்க? வசந்தியை இப்படி ஒரு நிலைமையில் பார்த்ததும் இடிஞ்சு போயிட்டேன். என் பேத்திக்கு முன்னால் என் மனசை வெளிப்படுத்த முடியாமல் தவித்த தவிப்பு. அவள் கையை பிடிச்சு அழக்கூட முடியாமல் சிலையா நின்னேன். காலம் கடந்து வாழ்வின் கடைசி அத்தியாயத்தில் இருக்கும்போது அந்த கடவுள் என் வசந்தியை கண்ணில் காண்பிச்சிருக்காரு. தன்னையே உணர முடியாதவளாய், தன் முன் தான் மனசார விரும்பிய சேது நிற்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாதவளாய், யாரோ ஒரு அந்நியனை பார்க்கும் பார்வை. ஐயோ, என் வசந்திக்கா இந்த நிலைமை? நல்லதை மட்டும் நினைத்து மற்றவங்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவள். ஞாபகமருதி நோயால். கடவுளே, இப்படி ஒரு நிலையிலா என் வசந்தியை பார்க்கணும்? வாய் விட்டு கதரும் அவர் முன் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக மனம் வருந்த பார்த்தவாறே நிற்கிறார் பார்த்திபன். நடை தளர நிற்கும் சேதுவை கண்கலங்க பார்க்கிறாள் நந்தினி. தாத்தாவின் புனிதமான காதல் இதோ எல்லார் முன்பும் பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு நடப்பது எதையும் உணர்ந்து கொள்ள முடியாதவளாய் வெற்று பார்வை பார்க்கும் அக்காவின் கைப்பிடித்து அழுகிறாள் பவித்ரா. அக்கா, எங்களை மன்னிச்சிடு. எங்களால் தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை என்பதை கேட்கும்போது நெஞ்சே வெடிச்சிடும் போல் இருக்கும். நீ விரும்பியவருடன் சந்தோஷமா குடும்பமும் குழந்தையுமா வாழ்ந்திருக்க வேண்டியவள். தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கா. உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நாங்கள்தான். தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுக்கா. காலில் விழுந்து கதரும் பவித்ராவை பார்த்தபடி வசந்தி இருக்க மனைவியை கை கொடுத்து தூக்குகிறார் ராகவன். எழுந்திரு பவித்ரா. உன் மன்னிப்பை ஏற்றுக்கும் நிலையில் உன் அக்கா இல்லா. நடந்து முடிஞ்சதுக்கு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லா. நீயும் உன் அண்ணனும் மனசு நிறைய உங்கள் அக்காவின் மீது அன்பு வச்சிருந்தாலும் குடும்ப சூழல் அவங்களை நம்மக்கிட்ட இருக்க விடலா. இதோ உரிமையானவர் அழைத்து போக தயாராக இருக்காரு. சந்தோஷமாக அனுப்பிவை. கண்ணை துடை பவித்ரா. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் காதலுக்கு தடையாக இருந்தவங்க நாங்கள். தயவுசெய்து எங்களை மன்னிச்சிடுங்க. ஒரு தாயா மாதிரி எங்களுக்கு சேவை செய்த அக்காவை காலம் கடந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிற துர்பாக்கிய நிலையில் நாங்கள் இருக்கோம். அதுவும் தன்னையே உணர முடியாதவளாய் உள்ள ஒரு பொம்மையாக உங்ககிட்ட தரோம். எங்களை மன்னிச்சிடுங்க. சேதுவை பார்த்து இருகரம் கூப்புகிறாள் பவித்ரா. எழுந்திரு வசந்தி. கைப்பிடித்து அவளை எழுப்புகிறார் சேது. உங்கள் அம்மாவின் சுயநலம் வசந்தியை வாழவிடாமல் செய்துவிட்டது. இப்போ நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அனாதரவான நிலைமையில் இருக்கும் என் வசந்தியை என் கண்ணில் காண்பிச்சிட்டாரு. அவளுக்கு இனி எல்லாமுமாக நான் இருப்பேன். அவன் நினைவுகளை இழந்திருக்கலாம், ஜடமாக நடமாடலாம். இருந்தாலும் என் கண்முன் நிற்பவள் நான் உயிரா நேசித்த என் வசந்தி. முதுமையின் வாசலில் என் காதலி ஒரு குழந்தையாக என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. இனி ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழப்போகிறதே என் வசந்திக்காக. நான் கண்மூடுறதுக்குள் ஒரே ஒரு நிமிஷம் என் வசந்தி என்னை அடையாளம் கண்டு சேது நீங்களான்னு மனசு நிறைய கூப்பிடணும். என் சேது என்னோடு தான் இருக்காருன்னு அவள் உணர்ந்தால் போதும். அதுவே எங்கள் காதலுக்கு கிடைச்ச வெற்றி. அன்போடு வசந்தியின் தோளில் கை போட்டு ஆதரவாக அணைப்பவரை அனைவரும் கண்ணீர் மல்க பார்க்கிறார்கள். வசந்திக்கு பட்டுப்புடவை கட்டி தலை நிறைய பூவை வைக்கிறாள் நந்தினி. பவித்ரா அங்கு வர, அம்மா குங்குமத்தை அவங்களுக்கு வைங்க. குங்குமச்சிமிழை நீட்ட அக்காவின் நெற்றியில் வட்ட வடிவில் திலகமிடுகிறாள் பவித்ரா. அக்கா, நீ எங்கே போகிற தெரியுமா? நீ மனசார விரும்பிய உன் சேதுவோடு கிராமத்துக்கு போகிற. என்னை ஞாபகம் வச்சுப்பியாக்கா? குரல் தழுதலுக்க. ப்ளீஸ்மா, அழாதீங்க. உங்கள் அக்காவே சந்தோஷமாக என் தாத்தாவோடு அனுப்பி வைங்க. வாசலில் வேன் நிற்க சாமான்கள் ஏற்றப்படுகிறது. பவித்ராவின் குடும்பமும் பார்த்திபனின் குடும்பமும் அவர்களை வழியனுப்ப காத்திருக்கிறது. சேதுவின் அருகில் வந்த பார்த்திபன் நட்போடு அவர் கைப்பிடிக்க, உங்கள் தங்கைக்கு நல்ல பாதுகாவலனாக இருப்பேன். ஒரு தோழனாக அவளை தாங்குவேன். உங்கள் எல்லார் முன்னிலையிலும் என் காதலியை அழைச்சிட்டு போகிறேன். அருகில் நிற்கும் வசந்தியை பார்த்தவர், நாம் காதலை வளர்த்த கிராமத்துக்கு போகிறோம் வசந்தி. உனக்கு சந்தோஷம்தானே? வசந்தியிடம் பதில் இல்லை. அவள் மௌனத்தையே பதிலாக ஏற்றுக்கொண்டவர் கழுத்தில் புதுத்தாளி தொங்க நிற்கும் நந்தினியை பார்க்கிறார். நந்தினி, இந்த தாத்தாவின் கடந்த காலம் உன் பாட்டிக்கு தெரியுமா? நிறைவேறாத காதலின் வழி அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். என் வழியை உணர்ந்தவள் உன் பாட்டி. உடம்பு தளர்ந்து வயது கூடிய இந்த முதுமையில் காதலியோடு கடந்த கால நினைவுகளோடு போகும் இந்த தாத்தாவின் உணர்வை நீ புரிஞ்சுப்பேன்னு தெரியும். உனக்கான வாழ்க்கையில் உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக வாழணும் நந்தினி. இந்த தாத்தாவின் ஆசை என்றைக்கும் உனக்கு இருக்கும். துக்கம் தொண்டை அடைக்க,
தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். உள்ளே போகிறாள். இந்தாங்க தாத்தா, பாட்டியின் தாலி சரடு. இதை வசந்தி அம்மாவின் கழுத்தில் கட்டுங்க. என் பாட்டி இருந்திருந்தாலும் இதை தான் செய்திருப்பாங்க. கட்டுங்க தாத்தா. இவங்களை உங்கள் மனைவியாக கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போங்க. உங்கள் உண்மையான காதலுக்கு நாங்கள் தர்ற மரியாதை இதுதான் தாத்தா. சொல்லுங்க மாமா. பார்த்திபனை பார்க்க பவித்ரா அண்ணனின் அருகில் வந்து நிற்க, எங்கள் அக்காவை உங்கள் மனைவியாக ஏற்றுக்குங்க சார். இருவரும் ஒரு சேர சொல்கிறார்கள். மனம் மெழுகாயுருக தளர்ந்த கைகளால் வசந்தியின் கழுத்தில் தாலி சரடை அணிவிக்க, இதை உணரும் நிலையில் இல்லாத வசந்தி தாலியை அதிசய பொருளாக கையில் ஏந்தி பார்க்க, அனைவரும் கையசைத்து விடை கொடுக்க அவர்களை சுமந்து கொண்டு கார் கிளம்புகிறது. ஐயா, நீங்கள் சொன்னபடி இந்த ஓட்டு வீட்டை ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த கிராமத்தில் இதைவிட வசதியான வீடெல்லாம் இருக்குது. நீங்கள் தான் இந்த வீடு வேணும்னு கண்டிப்பாக கேட்டீங்க. ரொம்ப நன்றிப்பா. இது என் வசந்தி வாழ்ந்த வீடு. இங்கே தான் அவள் வாழ்க்கை தொடரணும். நல்லதுங்க. பார்த்திபன் சார் உங்களுக்கு வேலைக்கு ஆள் ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தார். அம்மாவுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லைன்னு மலங்க மலங்க விழித்தபடி நிற்கும் வசந்தியை பார்த்து தயக்கத்துடன் சொல்கிறான். வேண்டாப்பா, வேலைக்கு யாரும் வேண்டாம். நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன். என் வசந்திக்காக நான் செய்யும் ஒவ்வொரு வேலையும் என்னை சந்தோஷப்படுத்தும். அவளுக்காக சமைத்து அவளுக்காக பணிவிடை செய்து அந்த திருப்தி எனக்கு வேணும்ப்பா. ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்கிறேன். ரொம்ப நன்றிப்பா. வசந்தி, உனக்கு பிடிச்ச சர்க்கரை பொங்கல் இன்னும் ஒரு வாய் சாப்பிடுமா? நீ சாப்பிட்டா உன்னை வெளியே அழைச்சிட்டு போவேன். அடம் பண்ணும் அவளை சாதுரியமாக பேசி கடைசி கவலத்தையும் மூட்டுகிறார். திருப்தியுடன் வாய் துடைத்து தண்ணீர் கொடுத்தவர், இந்த சேது சொன்னபடி செய்வேன், வா போகலாம். கைப்பிடித்து அழைத்து போகிறார். நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா வசந்தி? அவரையே பார்த்தபடி நடக்கிறாள். சரி, நானே சொல்கிறேன். நாம் வழக்கமாக சந்திப்போமே காளியம்மன் கோவில், அங்கே போகிறோம். இந்த கிராமத்திலேயே உனக்கு பிடிச்ச இடம் அதுதானே வசந்தி? தன்னருகில் கைப்பிடித்து நடந்து வரும் வசந்தியை பார்த்து மலர்ந்து சிரிக்கிறார். எதிரில் வருபவர் ஒரு நிமிடம் நின்று அவர்களை பார்க்கிறார். நீங்கள் சேதுதானே? கண்களை சுருக்கி அவரை சேது பார்க்க, என்னை அடையாளம் தெரியலையா? நான் தான் சிவராமன், மேக்ஸ் டீச்சர். ஓ சிவா, நீயா? நல்லா இருக்கியாப்பா? நீயும் இந்த கிராமத்தில் தான் இருக்கியா? எங்கெங்கோ சுற்றி ரிட்டையர்டான பிறகு அமைதியான வாழ்க்கையை தேடி இங்கே வந்துட்டேன். அருகில் நிற்கும் வசந்தியை அடையாளம் கண்டுகொண்டு, இது வசந்தி டீச்சர் தானே? அவங்க அம்மா உங்கள் காதலை பிரித்தாங்க. எப்படியோ காதலில் வெற்றி பெற்று கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க போல இருக்கு. எத்தனை பிள்ளைங்க? நீங்களும் என்னை போல கடைசி காலத்தில் வாழ்க்கையை கழிக்க கிராமத்துக்கு வந்துட்டீங்களா? போன வாரம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கடைசி காலத்தில் வாழ்க்கையை தொடங்க கிராமத்துக்கு வந்திருக்கோம். புருவத்தை சுருக்கி அவர்களை பார்த்தவர், வசந்தி டீச்சர், சேது சொல்கிறது எனக்கு புரியலா. என்ன சொல்கிறாரு? இப்போ தான் கல்யாணம் நடந்துச்சா? கேள்விக்குறியுடன் பதிலை எதிர்பார்க்க, சாரி, உனக்கு பதில் சொல்லவோ அடையாளம் காணவோ வசந்தியால் முடியாது. அவள் உலகம் தனி. கடைசியில் எங்கள் காதல் ஜெயிச்சிடுச்சு. அது மட்டும் உனக்கு புரிஞ்சா போதும். நாங்கள் வரோம். வா வசந்தி, போகலாம். அவளுடன் நடக்கிறார். இதோ பாத்தியா, நாம் வேலை பார்த்த ஸ்கூல் வந்துடுச்சு. ஆகாய வர்ண சேலையில் அழகு தேவதையா நீ நடந்து வருவா. உன் வரவை எதிர்பார்த்து உனக்கு முன்ன வந்து காத்திருப்பேன். என்னை பார்த்ததும் சின்னதாக உன் இதழ் விரிந்து மலரும். அந்த நிமிடத்தை மனசு முழுக்க நிரப்பிக்கிட்டு அன்றைய பொழுது முழுக்க வலம் வருவேன். அந்த நாட்களை நினைக்கும் போது உடலும் மனசும் சிலிர்க்குது வசந்தி. அமைதியான கோவில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறது. எல்லைக்காளி என்று அந்த ஊரே கையெடுத்து கும்பிடும் தெய்வம். கோவிலை ஒட்டிய ஆலமரத்து நிழலில் உட்கார்ந்திருக்கிறார்கள். காற்றின் வேகத்தில் வசந்தியின் நெற்றியில் விழும் நரைத்த முடிக்கற்றையை அன்போடு ஒதுக்கி விடுகிறார் சேது. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்னை அரவணைக்கும் உன் அன்பையும் பாசத்தையும் தான். என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை அது எனக்கு கிடைச்சா போதும் வசந்தி. உடல் தளர்ந்து முடி நரைத்து முதுமை என்னை தழுவும் போது என் வசந்தியின் அன்பான கைகள் என்னோடு கைகோர்த்து நிற்கணும். நம் காதல் நம்மை வாழ வைக்கணும் வசந்தி. இளமையின் காதல் முதுமை வரை தொடரணும். இந்த காளி என் ஆசையை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பா. அன்று இதே காளி கோவிலில் ஆலமரத்தடியில் வசந்தியிடம் பேசிய வார்த்தைகள் மனதில் பளிச்சிடுகிறது. கண்களில் நீர் திரளுகிறது. மனம் பாரமாக கணக்க வாய்விட்டு அழுதவர் வசந்தியின் மடியில் தலை சாய்க்கிறார். வசந்தியின் கைகள் அவர் தலையை ஆதரவாக தடவுகிறது. நீங்க என் சேதுதானே? உடலில் மின்சாரம் தாக்கியது போல் தலை நிமிர்கிறார். வசந்தி, என்னை அடையாளம் தெரியுதா? நான் உன் சேதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா?
நம் காதல் நம்மை சேர்த்து வச்சிடுச்சு வசந்தி. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என் மனைவி ஆகிட்டா. அந்த காலை காலம் கடந்து நம்மை ஒன்று சேர்த்துட்டா. உணர்ச்சி ததும்ப சொல்கிறார். என் சேது என்னை விட்டு எங்கேயும் போகலா, என் மனசில் தான் இருக்காரு. நமக்கு எப்போவோ கல்யாணம் ஆயிடுச்சு சேது, அது உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. அவர் மார்பில் சாய்கிறாள். மனம் மெழுகாயுருக வசந்தியை கைகள் நடுங்க தழுவுகிறார். சிறிது நேரம் வானத்தையே வெறித்தவரின் கண்களில் கண்ணீர் திரண்டு விடுகிறது. போலாமா வசந்தி? எழுந்தவள் அவரை உற்று பார்க்கிறார். என்ன வசந்தி பார்க்கிறா? நம் வீட்டுக்கு போவோம். உனக்கு நான், எனக்கு நீனு, நமக்கான வாழ்க்கையை வாழப்போகிறோம் வசந்தி. நீங்கள் யார்? பக்கத்து வீட்டு பரமசிவ மாமா தானே? ஊரிலிருந்து எப்போ வந்தீங்க? உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கா? ஞாபக மறதியின் தாக்கம், புரியாத தன்மை, அல்சைமர் நோயின் பாதிப்பு. என்னை யார் என்று உணர்ந்தாலே அந்த நிமிடங்கள் உயிர்ப்பானது. எனக்கு அது போதும். மென்மையாக அவள் கைப்பிடித்தவர், நான் உன் சேது, வா வசந்தி, நம் வீட்டுக்கு போகலாம். அன்போடு வசந்தியின் தோள் தொட்டு அழைத்து செல்கிறார் சேது. இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.